Hello my dear students. Yes, so sharp 6 மணிக்கு லைவ் ஆரம்பிச்சாச்சு. காலையில வரேன்னு சொல்லிட்டு போனா எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க இன்னைக்கு செக் பண்ணி பார்த்துருவோமா? எஸ் சூப்பர். வந்திருக்கல குயிக்கா ஒரு டெக்ஸ்ட் போட்டுருங்கடா ஃபர்ஸ்ட். சரியா? ஒரு கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே யா ஸோ சூப்பர். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம்னா காலையில ஃபுல் பாட்டனியோட 3 மார்க்ஸ் ஃபுல்லா முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம ஜாலஜியோட 3 மார்க்ஸ் முடிச்சு மொத்த பயாலஜி 3 மார்க்ஸ் இதோட முடிஞ்சு. ஓகே ஸோ டயக்ராம் சீரிஸ் முடிஞ்சிருச்சு, 2 மார்க்ஸ் முடிஞ்சிருச்சு, 3 மார்க்ஸும் முடிஞ்சிருச்சு. ஓகே ஃபைன். Am I audible for everybody டா? ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா ரெடி ஆயிடுவேன். யா வந்துட்டா சார். சூப்பர்ரா, ஆன் டைம் டா ட்ரேக். சொன்ன மாதிரி கரெக்டா வந்துட்டான். சூப்பர், வெரி குட். வந்துட்டியா? எஸ். என்ன பண்ணீங்க காலைக்கு லைவுக்கு அப்புறம்? என்ன பண்ணீங்க? மதியம் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டீங்களா? என்ன பண்ணீங்க? What did you do from today? எங்கடா உன் ஃப்ரெண்ட் பிளேக்க காணோம், அலிஷா, அப்புறம் யாரு பட்டு காணோம், ஏஞ்சல் கிரியேஷன்ஸ், சதீஷ், எங்க இருக்கீங்க நீங்க எல்லாம்? 6 மணி செஷன் தானே, ஒரு 6:30 போவோம் அப்படி யோசிக்கிறீங்க. ஓகே சூப்பரா, சூப்பர் பசங்களா. எஸ், வெரி குட். ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் டூயிங் குட். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு நம்புறேன். யா ஓகேடா பசங்களா. சரி, அப்போ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், குயிக்கா உங்களுக்கு செஷன் முடிச்சு கொடுத்துறேன். இது முடிச்சு சண்டே வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க நல்லா. ஓகே, மேபி ஒரு ரிவிஷன் ஆகலாம், இல்ல சின்ன ஒரு லெசன். ஜஸ்ட் மேக் யூ ஸ்மால் கோல், சின்ன கோல் செய்யுங்க. ஓகே, பெரிய கோல் வச்சுதான் பண்ணணும்னாலும் அவசியமே இல்லை. மேக் இட் வெரி ஸ்மால். அதை கரெக்டா அச்சீவ் பண்ண முடியுதுன்னா அந்த கோலோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, வேற எதுவும் வேண்டாம். ஓகே, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஏஞ்சல், ஆன் டைம், குட். எங்கடா சதீஷை காணோம், உங்க கசின் வருவார், அவரை காணோம். கூப்பிட்டுருக்கீங்களா? ஓகே 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 ட்ரிக். ஓகே சூப்பர், ஃபைன். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கடா. சரியா? நான் வந்து ஜென்ரலா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பெரிய கோல் வைங்க, 100 மார்க்கு கேம் பண்ணுங்க, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. கரெக்டா? மெசேஜ் பண்ணிருக்கேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா பாக்குறேன். ஓகே, நீ ஃபுல்லா கிளாஸஸ் பிஸியா இருந்தா இந்த லைவ் முடிச்சோன்னா நம்ம முடிச்சிடலாம். ஓகே, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், குட் ஈவினிங் முத்து, குட் ஈவினிங். யா ஸோ ஐ வாஸ் டெல்லிங், நான் வந்து இந்த மாதிரி தான், நானும் உங்களை மாதிரி தான் ஏம் 100 கேம் பண்ணுங்க அப்படின்னு உட்காந்துருந்தேன். இப்போ ஒன்ஸ் ஐ ஹேட் சம் கான்வர்சேஷன் வித் மை சிஸ்டர். ஓகே, மை எல்டர் ஒன், ஷீ இஸ் மை கசின் ஆக்சுவலி. சும்மா பேசிட்டு இருந்தேன். ஷீ வாஸ் ஸ்கூல் செகண்ட் வித் பிரிட்டி டீசன்ட் மார்க், நல்ல மார்க் எடுத்து ஸ்கூல் செகண்ட் அக்கா. ஸோ அப்போ பேசினேன், எப்படிக்கா எப்படி இப்படின்னு கேட்கும்போது வாட் ஷீ செட் வாஸ், நீ 100 ஏம் பண்ணாத, உனக்கு 90, இப்போ நீ 80 வாங்கிட்டு இருக்கீங்கன்னா நீ 90 மட்டும் ஏம் பண்ணு, அதுக்கு மட்டும் படி, ஆனால் 90 எடுத்துரு அப்படிங்கிறாங்க. புரியுதா? நீ 100க்கு ஏம் பண்ணி 90 எடுக்கிறது முக்கியம் இல்லை, 90க்கு ஏம் பண்ணி 90 எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பண்ணு அப்படின்னாரு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நமக்கு ஏம் பண்ணவே முடியல. 90னா 88, 87, 85, 86, 88 இப்படியே நிற்கிது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 90 வந்துச்சு. 90 வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேபிளா அப்படியே கொண்டு போனேன். ஸ்டேபிள் கொண்டு போனோம் 95 பிளான் பண்ணேன், அப்புறம் 90, அந்த மாதிரி கொண்டு போய் தான் ஒரு ஃபிக்ஸ்டு டார்கெட் நம்மளால எடுக்க முடியும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க, நிறைய பேருக்கு அது ஒர்க் ஆகலாம். ஸோ என்னைக்குமே ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை ரொம்ப பெருசா ஹையஸ்டா வைக்காதீங்க, அப்படி பண்ண அவசியமே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் ஐ டோன்ட் பிலீவ் தட். நீங்க உங்களோட லெவல்ல இருந்து அந்த டார்கெட் மினிமம் லெவல், சின்ன லெவல் வச்சா கூட அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண பாருங்க. அதை கன்சிஸ்டன்டா அச்சீவ் பண்ணி அப்புறம் டார்கெட் பர்சன்டேஜை மெதுவா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். இவ்வளவுதான் விஷயம். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகேடா. ஓகே, கிட்ல ஒர்க்கா? சரி சரி, ஓகேடா. ஓகே, ஹலோ டீமன், ஹலோ, ஹவ் ஆர் யூ? வணக்கம், குட் ஈவினிங் டீமன், குட் ஈவினிங். சார் நான் லாஸ்ட் மினிட்ல படிச்சா 90 எடுத்துறேன், பட் 100 வேணுமா, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. எஸ், லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதா பிரச்சனைங்க. ஓகே, நான் சொல்றேன்டா 95, 98 வரைக்கும் எடுக்க முடியும். அந்த 2 மார்க் எடுக்கிறது பயங்கர எஃபர்ட் போடணும். 98 வரைக்குமே நீ லாஸ்ட் மினிட்ல படிச்சு எடுக்கலாம், யாருனாலும் எடுக்கலாம். ஆனா அந்த 100 எடுக்கிறதுக்கு நீ லாஸ்ட் மினிட்ல படிச்சா முடியவே முடியாது. நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, படிக்கிறது ரெகுலரா படிச்சு ரிவிஷன், டிசிப்ளின், மோட்டிவேஷன் அப்படியே அந்த சீரிஸ் இருந்தா மட்டும்தான் அந்த 100 அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் ஸ்கில்லே. ஓகே, சோ ஹார்ட் ஒர்க் பாருங்க. இப்ப நீ ஆரம்பிச்சா கூட சென்டம் எடுக்கலாம்டா, அதுதான் கான்ஃபிடன்ஸ். அப்படி இருக்கணும். ஓகே, ஒரு பாசிட்டிவ் வைப்ல எப்பவுமே இப்ப நான் நினைச்சா கூட என்னால அந்த சென்டமா வாங்க முடியுங்கிற மைண்ட் செட்ல நீங்க இறங்கணும். அப்ப அந்த மைண்ட் செட்டுக்கு நீ என்ன பண்ணும், ஹார்ட் ஒர்க். அது குறுக்கு வழியே இல்லை.
எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா போதும் ஹார்ட் ஒர்க் தேவையில்லை. அது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்து பண்ணணுமே தவிர ஹார்ட் ஒர்க் இல்லாம ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் பண்ணா முடிஞ்சு வச்சு அது ஓவர் ஸ்மார்ட் ஒர்க்கே எல்லாமே போயிடும். ஸோ டோன்ட் டூ தட். ஸ்மார்ட் ஒர்க் வச்சுக்கோ, ஆனால் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா வேணும்டா. அதுல வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. சரியா? இஸ் இட் ஓகே? கன்வே மை ரிகார்ட்ஸ் டு ஹிம். சரியா? ஹெல்த்தை பார்த்துக்க சொல்லுங்க. ஓகே, ஹெல்த் இஸ் வெல்த், மறக்க கூடாது. கன்வே டு ஹிம். ஓகே ஓகே, சூப்பர்ரா, ஃபைன். ஸோ ஒரு நல்ல ஒரு தாட் ப்ராசஸோட நம்ம என்ன பண்ண போறோம், இந்த செஷன் முடிக்க போறோம். சரியா? ஓகே, ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம், இம்பார்ட்டன்ட் ரிமார்க்ஸ் எடுத்து வந்திருக்கோம். கண்டிப்பா இதுல இருந்து வேற கேள்வி கேட்க மாட்டோம். கேட்டா மேபி தே கேன் ஆஸ்க், பட் we will make sure that இந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸ்ல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஃபுல் 3 மார்க் நான் வாங்குவேன். இந்த மைண்ட் செட் உங்ககிட்ட இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சரியா? Yes, over hard work will lead to burnout. Exactly, that is very true. Over smart work சோம்பேறித்தனம். Over smart work வந்து leads to loss. Okay, you might miss many important factors in your life. சரிடா, சூப்பர் பசங்களா. So I'm really happy எல்லாரும் வந்துட்டீங்க. உங்களுக்காக செஷனை குயிக்கா முடிச்சு கொடுத்தேன். சரியா? ஸோ நம்ம as we all know, yes, we are having this exact scholarship. யாரா எழுதுனீங்கடா இன்னைக்கு? anybody? சும்மா ஜெனரலா கேட்கறேன். யாராவது இந்த exact scholarship எழுதுனீங்களா? போயிட்டு திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் ஏதாவது சென்டர் போய் எழுதுனீங்களா? anybody? and ஆன்லைன்ல February 22 100% வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், ஸ்காலர்ஷிப் ஈஸியா வாங்கலாம். ஸோ இது வந்து ஒரு சாதாரண விஷயம் நடக்காதீங்க. இட் இஸ் வெரி பிக் சான்ஸ். ஓகே, அண்ட் நம்ம ரிமைனிங் 10th 11th 12th பசங்களுக்கு எல்லா சாட்டர்டேயும் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, Xylem சென்டர்ஸ் நடக்குது. ஸோ அதுவே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ், XPL Xylemoட ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் that is happening from March 27th with just 10,000 plus GST, one of the least in the market with most quality. That is this XPL. So அதையுமே ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? யா, ஸோ இவங்க எல்லாமே Xylem தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு உருவான டாக்டர்ஸ். ஓகே, we have 50 plus doctors in just a year. 8129 0007 00. ஓகே ஃபைன், ஆரம்பிப்போமா? உங்களுக்கான பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு, நல்ல ஒரு தாட் டெலிவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குயிக்காக ஆரம்பிச்சலாம். ஓகே, ஸோ ஸ்டே பாசிட்டிவ். எப்பவுமே பாசிட்டிவ் வருங்க. அது ஒரு தனி ஒரு வேற ஆராடாது, அது ஒரு வேற வைப் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ட்ரை தட். ஓகே, யூ கெட் தட். ஃபைன். ஸோ ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கனிசம் பார்த்துருவோமா? யா, ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சின்காமி அண்ட் ஃபர்டிலைசேஷன்? சின்காமிக்கு ஃபர்டிலைசேஷன் இருக்கிற பிரைமரி டிஃபரன்ஸ் கேட்குறோம். நம்ம குயிக்காக பார்த்துலாம் பாருங்க. யா, ஸோ சின்காமி அண்ட் ஃபர்டிலைசேஷன் ஆர் more similar terms with the difference that syngamy refers to the process of fusion of two gametes forming zygote, while fertilization refers to the process of being fertile. இன்னும் இது ஈஸியா சொல்லணும்னா சின்காமிங்கிறது என்ன மீன் பண்றாங்க, ரெண்டு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஃபியூஸ் ஆகி உருவாக்குற ஜைகோட் தான் சின்காமி. ஃபர்டிலைசேஷன் டோட்டல் ப்ராசஸை மீன் பண்ணும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் இது வந்து ஃபர்டைலா மாறுது, அப்போ அந்த நியூக்ளியோபிளாசம் சேர்றது, சைட்டோபிளாசம் எல்லாம் சேர்ந்து மொத்த ப்ராசஸ் நம்ம மீன் பண்றது ஃபர்டிலைசேஷன். ஸோ சிம்பிளா எப்படி எழுதலாம், ஃபர்டைலிட்டியை மீன் பண்ணி யூஸ் பண்ற டேர்ம் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ரெண்டு பேர் சேர்றது சின்காமி. இப்படி சிம்பிளா முடிச்சுக்கலாம். சரியா? ஓகே, ஸோ ஈஸி டெஃபினேஷனா நீங்க இதை முடிச்சுக்கலாம். அடுத்து differentiate between transverse binary fission and longitudinal binary fission. easy question, ஆனா repeated question. சரியா? இந்த binary fissionல நம்ம brief answersலயே பார்த்திருக்கோம். சோ பாருங்க, transverse binary fission, plane of division run along the transverse axis of organism. example paramecium. transverse axis ரன் பண்ணும்போது என்ன சொல்லுவோம் நம்ம, transverse binary fission. அவ்வளவுதான். longitudinal என்ன நீங்களே கெஸ் பண்ணுங்க, transverse binary fissionக்கு transverse axis. அப்ப longitudinal binary fission என்ன இருக்கும், longitudinal axis. அவ்வளவுதான். example euglena. சரியா? ஓகே, ஹலோ சதீஷ், எப்படி இருக்கீங்க? என்னாச்சு? யூ காட் சம் இன்ஜூர்ட் இட் சீம்ஸ். ஹவுஸ் யுவர் ஹெல்த்? ஆல் குட். சரி, இப்போ ஒரே மாதிரியே தோணுது. என்னடா தோணுது உனக்கு? எனக்கு புரியல, என்ன தோணுது? Yes, so try to confirm பண்ணுங்க என்ன அப்படி தோணுதுன்னு புரியல. Okay, I don't understand what you said. Just tell me that. Okay, okay, fine. அடுத்து, what do you mean by regeneration in living organism? Mention its type. Regeneration அப்படிங்கிறது என்ன? Something is getting regenerated. புதுசா உருவாகுது. அதாவது இருந்தது புதுசா உருவாகுது, அவன் இல்லையா? Okay. ஐயோ நிறைய குழப்பதே. Yes. So சதீஷ் குமார், உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா? Okay, fine. ஹெல்த்தை பார்த்துக்கோங்கடா. ஹெல்த் இஸ் வெல்த், இம்பார்ட்டன்ட். ஓகே,
syngamy and fertilization. டேய் ரொம்ப ஈஸிடா தம்பி. என்ன பாருங்க, சின்காமிங்கிறது மோஸ்டா இன்னும் ரொம்ப எளிமையா சொல்றேன். சின்காமிங்கிறது ரெண்டு நியூக்ளியை சேர்றது, இன்னும் ஈஸியா சொல்றேன். ஃபர்டிலைசேஷன்ங்கிறது நியூக்ளியை, சைட்டோபிளாசம், அந்த மாதிரி மொத்த ப்ராசஸ் ஃபர்டிலைசேஷன். அவ்வளவுதான். இது புரிஞ்சுதா? சின்காமிங்கிறது ரெண்டு இண்டிவிஜுவலோட நியூக்ளியை சேர்றது, இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்றேன். ஓகே, ரெண்டு இண்டிவிஜுவலோட நியூக்ளியை சேர்றது. அது ஃபர்டிலைசேஷனா நியூக்ளியை பிளஸ் சைட்டோபிளாசம், அந்த மாதிரி மொத்த ப்ராசஸும் சேர்ந்து உருவாகிற ஜைகோட்டை ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சதீஷ்குமார், நீங்க நியூஸ் சொல்லுடா. ஐ ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்டிங் மை லைவ். இஃப் சோ குயிக்லி ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் போட்டு என்ன இருக்கா இல்லையாங்கிறது கொஞ்சம் கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, ஐ நியூஸ் ஆர் நாட். இது இப்போ கிளியரா? தேங்க்யூ, சூப்பர். அவ்வளவுதான். அப்பப்போ கிளியர் பண்ணிடணும். ஓகே, புரியாம இருக்கிறது உங்க தப்பு இல்ல, அது அப்படிதான். புரியாம இருக்கிறது என்னைக்குமே உங்க தப்பு இல்ல, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும், அதுதான் முக்கியம். சரியா? ஃபைன். மேபி ஒருத்தனுக்கு ஒரு டெஃபினிஷன் புரியும், இன்னொருத்தனுக்கு அது வேற மாதிரி சொல்லணும். இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, whenever you are not getting anything, make sure you are not understanding. உடனே வேற டெஃபினிஷன்ல கிளியரா புரிய வச்சுக்கலாம். அவ்வளவுதான். அடுத்து ரீஜெனரேஷன் இஸ் ரீக்ரோத். நான் சொன்னேன்ல, ரீஜெனரேஷன் புதுசா உருவாகுறடா. உருவானது அழிஞ்சு போச்சுன்னா திருப்பி உருவாகிறது, அந்த மாதிரி திருப்பி உருவாகிறது ரீஜெனரேஷன். ஓகே, இஸ் ரீக்ரோத் இன் இன்ஜூர்ட் ரீஜன். பாருங்க, ரீஜெனரேஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டடிட் இன் ஹைட்ரா by Abraham Trimble in 1740. Regeneration is of two types. ரொம்ப முக்கியம்டா. ஒன்னு morpholaxis, இன்னொன்னு epimorphosis. ஓகே, ஒன்னு morpholaxis, இன்னொன்னு epimorphosis. நல்லா கவனிங்கடா. நீங்க இது எப்படி எழுதுறீங்க? ரீஜெனரேஷன் நியூ அப்படின்னு எழுதிட்டு, யார் கண்டுபிடிச்சன்னு எழுதிட்டு, ரெண்டு ஆரோ மாதிரி போட்டு morpholaxis epimorphosis போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் morpholaxis எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பாருங்க, in morpholaxis the whole body grows from a small fragment. அதாவது மொத்த பாடியுமே சின்ன ஒரு ஃபிராக்மெண்ட் இருந்து உருவாகுறாங்க. எக்ஸாம்பிள் ஹைட்ரா அண்ட் பிளேனேரியா. எப்படி சொல்றாங்க பாருங்க, when the hydra is accidentally cut, actually கட் ஆயிடுச்சு. ஹைட்ரா வந்து இருக்கிற ஹைட்ரா வந்து கட் ஆயிடுச்சு, ரெண்டா கட் ஆயிடுச்சு. அப்போ அது நிறைய செவரல் பீஸ் ஆயிடுச்சு, ரெண்டா கட்டால மல்டிபிள் பீஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகும்? அந்த மல்டிபிள் பீஸ் என்ன பண்ணும்? ரீஜெனரேட் the lost parts and develop into whole new individual. அதாவது அந்த ஒரு பார்ட்டும் புதுசு புதுசா ஹைட்ராவா மாறும். நீங்க பாத்துருக்கீங்களாடா? நெட்ல நிறைய இருக்கும், அழகா இருக்கும், அப்படியே இருக்கும், பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க படிக்கும்போது அதெல்லாம் எப்படி சார் வரும் அப்படின்னு யோசிப்பீங்க, ஆனா உண்மையில அப்படி வரலாம் அப்படின்னு நீங்க பாக்கலாம். ஹைட்ரா வெட்டி இருப்பாங்க மல்டிபிள் பீஸா. கொஞ்ச நாள் ஆக டேஸ் கவுண்ட் ஆக அப்படியே வளர்ந்து ஒரு ஹைட்ராவா இருக்கும். ஓகே, ட்ரேக், நான் நல்லா பண்றோம் இல்லையா? நீ சூப்பரா பண்ற ட்ரேக். சரியா? ஓகே, ஃபைன். ஓகே, சோ அதுதான் பிளேனேரியா அண்ட் அதுல மார்ஃபலக்ஸ். புரிஞ்சுதாடா? கட் பண்ண பீஸ் என்னவா மாறுது? இன்னும் புது இண்டிவிஜுவலா மாறுது. இப்போ அடுத்து எபிமார்போசிஸ்க்கு என்ன வித்தியாசம் பாருங்க. எபிமார்போசிஸ் இஸ் தி ரீப்ளேஸ்மென்ட் ஆஃப் லாஸ்ட் பாடி பார்ட்ஸ். இங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி மொத்தமான உருவாகாது. ஒரு பர்టిక్యులர் பாடி பார்ட் போயிடுச்சுன்னா அந்த பாடி பார்ட் மட்டும் தான் வளரும். ஆனா அங்க அப்படி இல்ல, போன பார்ட்ல இருந்து புதுசாவே உருவாகுது இண்டிவிஜுவல். சரியா? இப்போ பாருங்க, it is of two types, namely reparative and regenerative. In reparative regeneration, only certain damaged tissue can be regenerated, whereas in restorative regeneration, several body parts can develop. Example, starfish and tail walrus. பாத்துக்கீங்களா இல்ல? lizard போகும்போது வாலை வெட்டி விட்டீங்கன்னா அந்த வால்ல இருந்து புது lizard உருவாகுமா? அது கண்டிப்பா உருவாகுது. அப்படி உருவாச்சுன்னா அது பேர் மார்ஃபலாக்சிஸ். இங்க அப்படி உருவாகலையே, அந்த வால் போச்சு, அவ்வளவுதான். அந்த பள்ளிக்கு என்ன ஆகும்? திருப்பி இன்னொரு வால் முளைக்கும். சோ அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஒரு வால்ல இருந்து பள்ளி முளைக்கிறது வேற, ஒரு பள்ளிக்கு உடைஞ்சு போன வால் திருப்பி முளைக்கிறது வேற. புரியுதா? அப்ப அது எபிமார்போசிஸ், மார்ஃபலாக்சிஸ். இஸ் இட் கிளியர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்? ஓகே, சூப்பரா. அடுத்து ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் பார்த்துருவோமா? யா. Mention the differences between spermiogenesis and spermatogenesis. Spermiogenesis-ஐயும் spermatogenesis-ஐயும் பிரிச்சுருவோமா? நல்லா கவனிங்க. எஸ், இது ரொம்ப முக்கியம்டா. சரி, இது ஒரு கான்செப்ட் பேஸ்ட் கேட்டகரி தான். ஸ்பெர்மியோஜெனசிஸ்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்பெர்மேட்டிட்ஸ் இன்டு மெச்சூர் ஸ்பெர்ம்ஸ். அப்படி என்ன சார்? இந்த ஸ்பெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகுற அந்த மியோசிஸ் 1 மியோசிஸ் ப்ராசஸ் இருக்குல்ல, அது உருவாகும் போது இப்படிதான் இருக்கும் ஸ்பெர்ம். இது ஸ்பெர்ம்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்பெர்முக்கு ஹெட் வேணும், டெய்ல் வேணும், மைட்டோகாண்ட்ரியா ஒண்ணுமே இல்ல, சும்மா ஒரு பால் மாதிரி இருக்கு. இத என்ன சொல்லுவோம்? ஸ்பெர்மேட்டிட்னு சொல்லுவோம். What do you call this? Spermatid. இந்த spermatid என்னவா மாறும்? It will become a sperm. This process you name it spermiogenesis. புரியுதா? அடுத்து பாருங்க, spermatogenesis.
Spermatogenesis is the sequence of events in the seminiferous tubules of testes that produces male gametes. என்ன சார் சொல்றாங்க? நல்லா கவனிங்க. நான் மொத்த spermatogenesis அதாவது மொத்த ப்ராசஸே சொல்றது, மொத்த ப்ராசஸ்ல இருந்து ஸ்பெர்ம்ஸ் உருவாக சொல்றது spermatogenesis. என்ன ஆகுது? அந்த செல்ல டிவைட் ஆகுது, மியோசிஸ் 1 நடக்குது, மியோசிஸ் 2 நடக்குது, ஸ்பெர்மேட்டிட் வருது, ஸ்பெர்மேட்டிட் ஸ்பெர்ம் ஆகுது. இந்த மாதிரி மொத்த ப்ராசஸ் சொல்லுவோம் spermatogenesis ன்னு சொல்லுவோம். ஆனா அதுல ஸ்பெர்மேட்டிட் மட்டும் ஸ்பெர்மா மாற அந்த பர்టిక్యులர் ஈவென்ட் என்ன சொல்லுவோம்? we call it spermiogenesis. புரிஞ்சுதா? வித்தியாசம் தெரிஞ்சுதா? ஓகே, ஸ்பெர்மatogenesisனா மொத்த process, spermiogenesisனா part of that மொத்த process. simple. okay, no problem. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஓகே, பிகாஸ் சாட்டர்டே சண்டே வந்து ரொம்ப பீக் டே தான். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. பிகாஸ் அவங்களும் ஸ்கூலுக்குலாம் போயிட்டீங்கன்னா ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ எல்லாம் வருவாங்க. ஸோ பயங்கர பேக்டாக இருக்கும். ஸோ டு நாட் வரி, முடிச்சிடலாம். Good evening, Sadish. Good evening. Good evening. I am really happy that you came. எப்படி அவங்க ஹெல்த் எப்படி இருக்கு? ரெடி ஆச்சா? போ, பரவாயில்லையா? ஓகே, அந்த ஸ்பெர்மேட்டிட் கிரியேட் ஆகிறதும் சேர்த்து அவ்வளவுதான்டா ஸ்பெர்மேட்டிட். சூப்பரா இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, நல்லா பாருங்க. அடுத்து, what is colostrum? Right, its significance. Colostrum என்ன சொல்லலாம்? The mammary gland secrete an yellowish fluid called colostrum. mammary gland என்ன பண்ணும்? yellowish fluid secrete பண்ணும். அது என்ன சொல்லுவோம்? colostrum என்று சொல்லுவோம். அது எப்படி? அதாவது இந்த mammary glands வந்து இனிஷியல் டேஸ்ல mammary glands வந்து puberty டைம்ல மெச்சூர் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது growth developmentல இருக்கும். ஆனா இந்த milk producing capability எப்பவுமே ஒரு பேபி பிறந்தா மட்டும்தான் அது இருக்கும். அப்ப அது பேபி பிறக்கும்போது வர்ற first milk you call it as colostrum. சரியா? Okay, so in the initial few days the first milk you call it as colostrum. See பாருங்க, after parturition the milk which comes for initial few days you name it as colostrum. Appo it has less lactose than milk and almost no fat, but it contains more proteins, vitamins and minerals, especially vitamin A jastiya irukum. Seriya? And colostrum is also rich in antibodies. That is why that milk is very important for babies. This helps to protect the infant's digestive tract against bacterial infection. ஏன்னா bacterial infection வரும்போது அந்த குழந்தை ஈஸியா கொல்ல கூட முடியும். ஏன்னா குழந்தைக்கு அந்த இம்யூனிட்டி இருக்காதுல்ல. சோ அந்த இம்யூனிட்டில கொடுக்கிறது யாருன்னா it is nothing but colostrum. That's why antibodies are rich. IgA and antibody rich இருக்கும். சூப்பர்ரா. புரிஞ்சுதா? அடுத்து பாத்துறோமா? Describe the structure of human ovum with a label diagram. இந்த ஒரு क्वेश्चन எனக்கு தெரிஞ்சு நான் பல டைம் ரீச் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து டயக்ராம் சீரிஸ் ரீச் பண்ணிட்டேன். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் எடுத்தாலே இந்த கேள்வி இல்லாம இருக்காது. ரொம்ப முக்கியமான கேள்வி. ஐஜிஏ வேற, விட்டமின் ஏ வேறடா. விட்டமின் ஏங்கிறது விட்டமின், ஐஜிஏங்கிறது ஆன்டிபாடி. அது வேற ஆன்டிபாடி. சரியா? எஸ். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் கொரோனா ரேடியேட்டா followed by zona pellucida, Xylem membrane, nucleus, germinal vesicle, ooplasm. In this question is clear because we have taught several times. Okay. அடுத்து பாத்துருவோமா? Yes, super. அடுத்து, mention the importance of position of testes in humans. இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க பாப்போம். சும்மா ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் ட்ரை. சும்மா கேள்வி தெரியுமான்னு தெரியல, பட் சும்மா ஆஸ்க். மென்ஷன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த டெஸ்டிஸ் இன் ஹியூமன்ஸ். ஹியூமன்ஸ்ல டெஸ்டிஸோட பொசிஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? கேன் anybody give it a try? சும்மா ட்ரை பண்ணுங்க பாப்போம். யாராவது ட்ரை பண்றீங்களா? To maintain temperature. Yes, yes, Dimon has some answers. Very good. Yes, very good. பாத்துருவா. Dimon நீங்க இருக்கீங்களா? நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சேன். Very good, nice தான். Hey பட்டு, வணக்கம் வணக்கம் வணக்கம்.
ஏன்னா நிறைய பேர் வந்திருக்கீங்க. It has 2 degrees Celsius temperature. Yes, very good, Marshall. Laktishwaran. Thermoregulator. Yes, நீங்க எல்லாரும் அமைதியாக கிளாஸ் எடுத்துக்கீங்களா? அடா பாவீங்களா, நீங்களாம் இல்லைன்னு சொல்லி என்னடா நம்ம பசங்க யாரும் இல்லை சோகமா உட்காந்தா கொஸ்டின் கேட்டா மட்டும் ஆன்சர் பண்றாங்க, இல்லை அமைதியாக உட்காந்துருக்கானுங்க. Okay, good. I'm really happy. Okay, but we'll see that. பாருங்க, the testes are positioned in such a way that hanging out from the body in scrotal sac. அதாவது எப்பவுமே அப்டமனுக்கு வெளியே தான் டெஸ்டிஸ் இருக்கு, பாடிக்குள்ள டெஸ்டிஸ் இல்ல. ஓகே, அப்டமனுக்கு வெளியே இருக்கு, என்ன ஹேங்கிங் பொசிஷன் ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கும். அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஆப்டிமல் டெம்பரேச்சர். அதாவது இப்போ நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, நான் ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். அதாவது டெஸ்டிஸ் வந்து பாடிக்குள்ள இருந்தா சூட்டபிள் டெம்பரேச்சர் இல்லைன்னு சொல்றீங்க, சூட்டபிள் டெம்பரேச்சர் இல்லாதனால என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். சூட்டபிள் டெம்பரேச்சர் இல்லாதனால என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். வாட் இஸ் த ப்ராப்ளம்? சூட்டபிள் டெம்பரேச்சர் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அதான் நீங்க யோசிக்கணும். சொல்லுங்க பாப்போம். இங்க ஆன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒளிஞ்சுக்கிறேன், மறைச்சிட்டு நினைக்கிறேன். Yeah, you guys are right. Thermoregulation, lower the normal. அதெல்லாம் ஓகே, ஆனா எதுக்கு அப்படி இருக்கணும்? What is the need? ஹலோ அர்ச்சனா, ஹலோ வணக்கம். பிளேக்கு காணோம். ஆமாடா, பிளேக்கு காணோம். இந்த மாதிரி தான் அப்படியே ஓடிடுவான். சரி பரவாயில்ல. நோ ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், அவ்வளோதான். டேய் ரொம்ப பேசிட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? அதாவது நம்ம ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் இஸ் நெவர் சூட்டபிள் ஃபார் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். அதனால தான் ஹியூமன் பாடியில இருந்து ஒரு 2 to 3 டிகிரி செல்சியஸ் கம்மியாகிறதுக்காக அவுட் ஆஃப் த பாடி, அவுட் ஆஃப் த அப்டமன் இந்த பர்டிகுலர் ஸ்க்ராட்டல் சாக்ஸ்ல டெஸ்டிஸ் பிரசன்ட் இருக்கு. அவ்வளவுதான், உங்களுக்கு எல்லா ஆன்சர் தெரியுதா? சூப்பர்ரா, சிம்பிள். அடுத்து மோனோசைகோட் டைசைகோட் பாத்துருவோமா? நல்லா பாருங்கடா, மோனோசைகோட்டிக் டைசைகோட்டிக் இது ஈஸியா படிக்கலாம். ஆக்சுவலி மோனோசைகோட்டிங்கிறது ப்ரொடியூஸ்ட் when a single fertilized egg splits into 2. அதாவது ஒரே எக் ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சு, அது என்ன ஆகுது, திடீர்னு கிளீவேஜ் டிவிஷன் அப்போ 1 2 ஆகும், 2 4 ஆகும், 8 ஆகும். ஆனால் அது உள்ளவே நடக்கும். சம்டைம்ஸ் பிரிஞ்சு வந்துடும் வெளியே, சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஃபுல்லாவே பிரிஞ்சு வெளியே வந்துடும். அப்படி வெளியே வந்துச்சுன்னா தனியா இது ஒரு டிவிஷன், இது ஒரு டிவிஷன், அப்போ 2 டிவிஷன் 2 பறந்து வர ஆரம்பிச்சிடும். அதுதான் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் ஃப்ரம் ஒன் பர்டிகுலர் ஃபர்டிலைஸ்ட் ஓவம். சரியா? தேர் ஆஃப் சேம் செக்ஸ், லுக் அலைக் அண்ட் ஷேர் த சேம் ஜீன்ஸ். இதுதான் நம்ம ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் சொல்லுவோம். அடுத்து பாருங்க டைசைகோட்டிக். இது எப்படி தெரியுமா? சில சினாரியோஸ்ல, சில வேரியேஷன்ஸ்ல when 2 separate eggs are fertilized by 2 separate sperm, ஒரு எக்குக்கு ஒரு ஸ்பெர்ம். இங்க சம்டைம்ஸ் என்ன ஆகும், அந்த நம்ம படிச்சிருக்கோம்ல அந்த ஃபர்டிலைசேஷன் மெம்பரேன், கார்டிகல் கிரானுல்ஸ், அதெல்லாம் சம்டைம்ஸ் ஒரு ஸ்பெர்ம் ஸ்கிப் அடிச்சு சம்டைம்ஸ் என்ன ஆகும், ஆல்ரெடி ஒரு ஓம் இருந்துச்சுன்னா ஒரு ஓமுக்கு ஒரு ஸ்பெர்ம், இன்னொரு ஓமுக்கு இன்னொரு ஸ்பெர்ம், மொத்தம் 2 ஓம் 2 ஸ்பெர்ம் 2 குட்டீஸ் வந்துரும். That's called as zygote. Okay, the twins may be of same sex or different sex and are non-identical. புரிஞ்சுதா? கிளியர்? சூப்பர் பசங்களா, வெரி குட். அடுத்து பாத்துறோம்டா. நேம் த 3 primary germ layers of embryo. Also mention any 3 organs or organ systems developing from each layer. Easy. பாத்துறோமா? இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், பட் ஸ்டில் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும், ஆனா எனக்கு என்னோட வேலை இது சொல்லி தரணும். சரியா? ஓகே, எக்ஸாக்ட்லி லைக் திஸ் வெர்ஷன். எக்ஸாக்ட்லி எஸ். ஸோ germ layers பாருங்க நமக்கு எப்படி இருக்கு. எக்டோடர்ம், மீசோடர்ம், எண்டோடர்ம். எக்டோடர்ம், மீசோடர்ம், எண்டோடர்ம். லைக் திஸ் வெர்ஷன் நீங்க வந்து விஷன் 20 இருக்கீங்களா? ஓகே, எஸ். ஸோ மொத்தம் 3 எக்டோடர்ம், மீசோடர்ம். எக்டோடர்ம் பாருங்க சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், மேமரி கிளாண்ட்ஸ். மீசோடர்ம்ல கார்ட்லேஜ், போன்ஸ், மசில்ஸ், யூனிவர்சல் ஆர்கன்ஸ், அண்ட் எண்டோடர்ம்ல எபிதீலியம், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், லிவர், இந்த இதெல்லாம் இதெல்லாம் நீங்க ஈஸியா படிச்சிருவீங்க. ஆனா 3ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்டோ, மீசோ, எண்டோ, வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? பட் ஐ ரிமெம்பர் ஆடிங் யூல. வை ஆர் யூ நாட் தேர்? ஐ ரிமெம்பர் ஆடிங் யூ. Yes, அடுத்து reproductive health. Explain cervical cancer. இது முக்கியமான விஷயம்டா. இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேன்சர். ஓகே பாருங்க, cervical cancer is caused by sexually transmitted virus called HPV. Human papilloma virusங்கிற வைரஸ் மூலமா ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு கொடூரமான கேன்சர் தான் இந்த cervical cancer. ஓகே,
ஸோ இந்த cervical cancer வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா it is abnormal growth of cervical cells or cervical dysplasia. அப்படின்னா ஒன்றும் இல்லடா, செல்லுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கு, செல்லுக்குன்னு ஒரு சைஸ் இருக்கு, செல்லுக்குன்னு ஃபங்க்ஷன் இருக்கு. ஆனால் இங்கே அப்நார்மலாக இருக்கும். செல்லு ஷேப் மாதிரி இருக்கும், சைஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஃபங்க்ஷன் எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும். ஓகே, ஹியூமன் பிப்போலமா, எஸ் பேப்லோமா, வெரி குட். எஸ், இப்போ பாருங்க, the most common symptoms and signs of cervical cancer are pelvic pain. இது வந்து ஈஸியா இருக்கு. எப்படின்னா மோஸ்டா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அசோசியேட்டடா இருக்கிற இடத்துல இருந்து தான் இந்த இஷ்யூ. ஓகே, இப்படி pelvic pain இருக்கும், increased vaginal discharge இருக்கும், and abnormal vaginal bleeding இருக்கும். ஓகே, இதெல்லாம் நீங்க ஈஸியா ரிலேட் பண்ணி எழுதிடலாம். இப்போ இதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ், prolonged யூஸ் ஆஃப் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ். கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் லாங்கர் டேர்முக்கு யூஸ் பண்ணா கண்டிப்பா அது கேன்சர் காஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஓகே, எங்க அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிளாஸ் வர்றதுனால நீங்க மெடிக்கல் சர்டிபிகேட் மெயில் பண்ண சொன்னா எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க சார். நல்ல ஐடியாவே இருக்கு. ஐ வில் டிஸ்கஸ் வித் யுவர் ஃபேமிலி தென். ஓகே, எனக்கு உடனடியாக எனக்கு ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வித் அட்டஸ்டேஷன் எனக்கு கரெக்டாக வந்துருக்கும். நீங்கள் எழுதி செய்ய முடியாது, எனக்கு டாக்டர் அட்டஸ்டேஷன் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்திருக்கு. ஏன் நீங்கள் ஒரு மாசமா கிளாஸுக்கு வரல, என்ன காரணங்கிறது நீங்கள் தெளிவாக போடுங்க, அனுப்பணும். அப்போ தான் நான் அடுத்து ப்ரொசீட் பண்ணுவேன் உங்களை வச்சு. ஓகே, பை தி வே கன்வே மை தேங்க்ஸ் டு யுவர் ஃபேமிலி. ஓகே, நல்ல ஐடியாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. இனிமேல் யாரும் வந்தாலும் இப்படி தான், யூடியூபுக்கு ஒரு வாரம் வந்துட்டு அப்புறம் வரனா உடனே மெடிக்கல் சர்டிஃபிகேட் மெயில் பண்ண சொல்லிடுவேன். சரியா? ஓகே, ஃபைன். Yes, so cervical cancer can be diagnosed by a papillary smear, pap smear combined with an HPV test. அதாவது HPV test டெஸ்ட் இருக்கு, அதை நம்ம ஸ்மியர் எடுப்போம், அந்த செல்ஸ்ல எடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, அந்த தவிர நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, பெட் ஸ்கேன் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம கேன்சர் டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஓகே, the treatment options for cervical cancer include radiation therapy, surgery and chemotherapy. சரியா? புரிஞ்சுதா? அடுத்து டியூபெக்டமி பார்த்துருவோமா? Define tubectomy. Yes, tubectomy is a surgical sterilization women. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்க, vasectomy tubectomy குழப்பதே. fallopian tube, அந்த டியூப் யாருக்கு இருக்கு, ஃபீமேல்ஸ்க்கு. ஸோ டியூபெக்டமி. அப்ப என்ன பண்றாங்க இந்த ப்ரொசீஜர்ல, ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் fallopian tube வந்து கட் பண்ணி டைப் பண்ணிடுறானுங்க. நல்லா யோசிங்கடா. அதாவது இந்த ஃப்ளோ எப்படி தெரியுமா இருக்கும், ஓவரி இருக்கும், ஓவரியில இருந்து ஓம் ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆன உடனே ஃபிம்ப்ரேன் ஸ்ட்ரக்சர் படிச்சிருப்பீங்க, எல்லாம் ரீகால் பண்ணி பாருங்க. ஃபிம்ப்ரேன் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும், அந்த ஓமை பிடிக்கும், பிடிச்சி அப்படியே ஃபெலோப்பியன் டியூபுக்கு அனுப்பும். ஃபெலோப்பியன் டியூப்ல இருந்து அப்படியே யூட்ரஸ்ல வந்து அப்படியே இம்ப்ளான்ட் ஆகிடும் இஃப் ஃபர்டிலைசேஷன் ஹேப்பன்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த டியூபெக்டமிங்கிறது ஒரு ஸ்டெரிலைசேஷன் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். அதாவது குழந்தை வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஃபர்டிலிட்டியை நம்ம ரிமூவ் பண்றது ஸ்டெரிலைசேஷன் ப்ரொசீஜர். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஃபெலோப்பியன் டியூபை கட் பண்ணி டைப் பண்ணா ஃபெலோப்பியன் டியூபுக்கு வர எக்கு அடுத்து இம்ப்ளான்டேஷன் ஆகுமா? கண்டிப்பாக. இம்ப்ளான்டேஷன் விடுங்க, ஃபர்டிலைசேஷன் ஆகுமா? கண்டிப்பாக. ஏன்னா ஸ்பெர்ம்ஸ் எக்கும் மீட் ஆகாது. இதுதான் கான்செப்ட். கரெக்டா? எக்ஸாக்ட்லி கரெக்ட். சில பேர் திருட்டு டாக்டரே தான் ஜெயிலுக்கு போவாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போயிருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏடாடே சார், ஃபியூச்சர் டாக்டர் சொன்ன சைன் இப்பவே பண்ணிப்பேன் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ். சூப்பர்ரா, சூப்பர். போன் ஆசிஃபிகேஷன் டெஸ்ட் இருக்கு, அந்த டெஸ்ட் பண்ணி உங்க வயசை கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஜெயில போட்டுருவாங்க. சரியா? ஓகே. So this prevents fertilization as well as the entry of the egg into uterus. இவ்வளவுதான விஷயம். Okay, simple, got it? It's an easy peasy question, I know everybody knows. அடுத்து பாத்துருவோமா? அவ்வளவுதான். ஃபீமேல்ஸ்ல பார்த்தா மேல்ல பாத்துருவோம். லக்தீஷ் வருஷன் சொன்ன மாதிரி மேல்ல பாருங்க, vasectomy is a surgical procedure in males for sterilization purpose. என்ன நடக்குது, வாஸ் டிஃபரன்ஸும் சரி அண்ட் எல்லாம் இந்த வாஸ் டிஃபரன்ஸ் எல்லாமே கட் பண்ணி டைப் பண்றோம். அப்ப என்ன ஆகும், ஸ்பெர்ம் வந்து it can't reach the destination. Okay, and tie the small incision on the sperm to prevent the entry of sperm into the urethra. அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகும், நார்மல் எல்லாமே இருக்கும்டா, ஆனா ஸ்பெர்ம் மட்டும் ரிலீஸ் ஆகாது. சரியா? ஓகே, got it? Yes sir, super. Good evening sir. Good evening Alisha. வணக்கம் வணக்கம். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க கேங் அப்படியே வந்திருக்கீங்க எல்லாம். கண்டிப்பா போட்டுரும் சதீஷ், கண்டிப்பா போட்டுரும். ஓகே, ப்ரொவைடர் லைவ் மட்டும் ரெகுலரா பாருங்கடா, அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? வாட்ஸ்அப் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிட்டு ரெகுலரா இருங்க, கண்டிப்பா கிடைச்சிடும். ஓகே, சூப்பர். ஸோ
vasectomy prevents sperm from heading off to penis as the discharge has no sperms in it. Discharge என்னல sperms இருக்காது. அப்ப discharge இருக்கு. அதாவது நார்மல் எரெக்ஷன் நார்மல் டிஸ்சார்ஜ் எல்லாமே நடக்கும்டா ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகாது. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, லிஸ்ட் அவுட் தி காசஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி இன் ஹியூமன்ஸ். ஹியூமன்ஸ்ல கூட சில ஃபர்டிலிட்டி இஷ்யூ பார்த்துருவோமா? பாருங்க. எஸ், அன்டிசெண்டட் டெஸ்டிஸ். இது நல்லா யோசிங்கடா. டெஸ்டிஸ் டிசென்ட் ஆனா மட்டும்தான் அப்டமினல் கேவிட்டில இருந்து வெளியே வருது. அதுதான் மீனிங். டிசெண்டன்ஸ்னா கம்மிங் டவுன். அது வரல, அப்டமினல் கேவிட்டிக்குள்ளேயே இருக்கு. இது வந்து குழந்தைகள் நடக்கும், சரியா? அப்ப இந்த அப்டமினல் கேவிட்டிக்குள்ளேயே இருக்குன்னா என்ன பிரச்சனை? நம்ம என்ன படிச்சோம்? ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். ஸோ டிசெண்டன்ட் ஆகல, அப்படியே மேலேயே இருக்குன்னா ஹியூமன் டெம்பரேச்சர் செட் ஆகாம கடைசி வரைக்கும் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகாம அது ஃபர்டிலிட்டி இஷ்யூவா மாறும். இவ்வளோ கான்செப்ட். ஓகே, swollen veins in the scrotum, underdeveloped testes, tight clothing increasing the temperature in the scrotum and affects sperm production, autoimmune response against own sperm, and usage of alcohol, tobacco, marijuana, drugs, etc. So இதெல்லாமே எல்லாரும் ஈஸியா எழுத முடியும். ஓகே, கேங்ல முக்கியமான ஆள் வரல. யார்? ரா பிளேக்கா? எஸ். இப்போ காசஸ் ஃபார் ஃபீமேல் இருக்கு, கையோட அதுவும் பார்த்துட்டோம்டா. malformation of cervix of fallopian tube. அதாவது fallopian டியூபா இருக்கட்டும், cervix-ஆ இருக்கட்டும், அதுல ஏதாவது ஸ்ட்ரக்சரல் பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபர்டிலிட்டி பாதிக்கப்பட்டோம். ஏன்னா இந்த cervix-உம் fallopian tube ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர். ஓகே, அடுத்து பாருங்க, inadequate nutrition and puberty. puberty அப்போ நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியம். நியூட்ரிஷனா நிறைய ப்ளீடிங் ஆரம்பிக்கும், அயன் கம்மியாக ஆரம்பிக்கும், நிறைய தலை சுத்தும், எல்லா பிரச்சனையும் வரும். அப்போ அந்த இடத்துல நியூட்ரிஷன் ப்ராப்பரா இல்லைன்னா இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். சரியா? லோ பாடி ஃபேட், anorexia is also condition, and pelvic PID வரும், uterine disorders, endometriosis, அதாவது அந்த எண்டோமெட்ரியம் வந்து வீங்கும், பிளட் அப்படியே வராம அது மாதிரி இஷ்யூ வரும், and also underdeveloped ovaries. ஸோ பேசிக்கா யாருனாலும் இதெல்லாம் எழுதலாம். சரி, இதெல்லாம் ஈஸியா எழுதிடலாம். அப்படியெல்லாம் பார்த்தா வேலைக்காகடா, நிறைய இருக்குடா. ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க, ஏர்போர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. See, everything is affecting your life. I'm not telling it is wrong. Everything is affecting. That is true. என்ன வச்சாலுமே உங்க பாடிக்கு அது எஃபெக்ட் தான். ஆனால் ஃபோனை பேண்ட் பாக்கெட்ல வைக்க பின்ன எப்படி கையிலே பிடிச்சிட்டு போக முடியுமாடா வெளியே? நம்ம வண்டியில போறோம், பைக்ல போறோம், எப்படி கையில வச்சுட்டு போக முடியுமா? ஸோ தட் இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். பட் வி நோ சம்திங் ஆர் டேஞ்சரஸ், பட் நோ அதர் ஆப்ஷன். சரின்னு சொல்லிட்டு மேல் பாக்கெட்ல வைக்கலாம். மேல் பாக்கெட் வச்சு நெஞ்சுக்கு பக்கத்தில் வைக்காதுங்க, அது இன்னும் ஆபத்து அப்படிங்கிறானுங்க. ஹார்ட் பக்கத்தில் வைக்கிறீங்க அப்படிங்கிறானுங்க. ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். ஓகே, பிசிக்ஸ் மேம் கிட்ட தான் கேட்கணும், இந்த ரேடியேஷன் எப்படி மண்டைக்கு ஏறுது மேம் அப்படிங்கிறது கேட்கணும். ஆமாடா, எல்லாமே முடிச்சிருவோம். ஆரம்பிச்சா ஃபுல் 3 மார்க் முடிச்சிருவோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வேரியேஷன் பார்த்துருவோம்டா. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப்பிங். கேரியோடைப்பிங் ஹெல்ப்ஸ் இன் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன். ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு karyotyping ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். It is used to detect the chromosomal aberrations like deletion, duplication, translocation, non-distinction of chromosome. ஏய் பசங்க நல்லா கவனிங்கடா. இது நீங்க எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும்? ஓகே, நல்லா கவனிங்க. இது எப்படின்னா, when you understand karyotyping you can easily write this. அதாவது karyotypingங்கிறது என்னன்னா, பேசிக்கா நான் எல்லா குரோமோசோம்ஸோட பிக்சர், ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த கேரியோடைப்பிங். அப்போ இந்த கேரியோடைப்பிங் மூலமா எனக்கு யார் மேல் யார் ஃபீமேல், என்ன குரோமோசோம் வந்திருக்கு, என்ன குரோமோசோம் அணிஞ்சிருக்கு, மொத்த டீடைல்ஸும் பார்க்கலாம். ஓகே, ஸோ it helps identify the abnormalities. It is also spreading the evolutionary relationship between species. Genetic disease in human beings can be detected by this technique. எல்லாமே பார்க்கலாம். புரிஞ்சுதா? Yes. Very good, Ram. Exactly. What is extra chromosomal inheritance? In the model நேத்து பார்த்ததாண்டா, நேத்து பார்த்த அதே question. I believe everybody knows this. இது பாருங்க, erythroblastosis fetalis can be prevented. எப்படி erythroblastosis fetalis நம்மளால prevent பண்ண முடியும்னு கேக்குறாங்க. பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? குயிக்கா ஒரு மெசேஜ் எடுத்து பார்ப்போம். இது வரைக்கும் சந்தேகங்கள் இருக்கா?
genetic non-disjunction. non-disjunctionனா இந்த sister chromatids இருக்குல்ல, இந்த homologous chromosomes சொல்லுவோம்ல, அவனுங்கள ஒழுங்கா பிரியாம போறது தான் செல் டிவிஷன். அப்போ ஒழுங்கா பிரியாம இருக்கிறது தான் non-disjunction சொல்லுவோம். சரியா? failure to separate properly you call it as, during cell division it's called as non-disjunction. Yes, they don't actually divide properly, so they will have some other divisions, some other extensions. அப்படி இருக்கும்போது அது நம்ம non-disjunction சொல்லுவோம். Administering the RH antigen to second baby after first delivery. டேய், இந்த கொஸ்டின் உங்க எல்லாத்துக்குமே தெரியுமா? நான் இருந்து கான்செப்ட் வைஸ் கேள்வி கேட்டா சொல்லுவீங்களா? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க பாப்போம். ஓகே, ஸோ நான் வந்து கான்செப்ட் வைஸ் கேட்குறேன், கரெக்டாக ஞாபகம் சொல்லுவோம். நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான், செக் பண்ணி பார்க்கலாமா? If the mother is RH negative, mother என்ன சொல்றாங்க? RH negative, and the fetus RH positive, என்ன பண்றாங்க? anti-D antibodies என்ன பண்றாங்க? anti-D antibodies should be administered to the mother at 28th week and 34th week of gestation as a prophylactic measure. அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிரெக்னன்சி பீரியட்ல அம்மா நெகட்டிவ் பிளட் குரூப் அண்ட் கிட் இஸ் பாசிட்டிவ்னா 28th இல்லது 34th வீக்கே உடனே மருந்து கொடுத்துடணும். என்ன மருந்து? ஆன்டி-டி ஆன்டிபாடிஸை கொடுக்கணும். ஓகே, நல்லா கவனிங்க, ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் கொடுக்கணும். இப்போ முடிப்போம் ஃபுல்லா. இஃப் RH நெகட்டிவ் மதர் டெலிவர்ஸ், இப்போ குழந்தை பிறந்துருச்சு, delivers RH positive child, then anti-D antibody should be admitted to the mother soon after delivery. என்ன சொல்ல வராங்க? ஆக மொத்தம் இந்த anti-D antibodies கொடுக்கணும். எய்தர் நீ ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 28 34 வீக் கொடுத்துரு, இல்லனா குழந்தை பிறந்த உடனே கொடுக்கணும்ங்கறாங்க. ஓகே ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. ஆன்டி-டி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பை மதர் அகைன் தி வெரி குட், சூப்பர் லக்தீஷ், நல்லா பாருங்க. இப்போ ஏன் கேள்வி என்னன்னா, இவங்க என்ன சொல்றாங்க? This develops passive immunity and prevents the formation of anti-D antibodies in the mother blood by destroying the RH fetal RBC. இதுக்கு கான்செப்ட் தெரியுமாடா? இப்போ மதர் RH நெகட்டிவ், சரியா? குழந்தை RH பாசிட்டிவ். நல்லா கவனிங்கடா, இது எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான क्वेश्चन, முக்கியமான கான்செப்ட். நீட், காம்படிட்டிவ் என்ன எடுத்தாலும் நீங்க ரொம்ப முக்கியமான கேள்வி. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, யா, வெரி இம்பார்ட்டன்ட். இது என்ன ஆகும்னா, குழந்தை வந்து பிறந்துருச்சு, குழந்தை RH பாசிட்டிவ், மதர் RH நெகட்டிவ், சரியா? இப்போ இந்த குழந்தை RH பாசிட்டிவா பிறந்த உடனே என்ன ஆகும் தெரியுமா? குழந்தையோட பிளட்டும் அம்மா பாடிக்கு சிலது மிக்ஸ் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் குழந்தை சேஃபா பிறந்துடும். ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த உடனே என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் குழந்தையோட பிளட் வந்து ரிவர்ஸ் அடிக்கும் லைட்டா அம்மா பாடிக்குள்ள. அப்ப அம்மா பாடிக்குள்ள போற பிளட் யார்? RH பாசிட்டிவ். அம்மா கிட்ட RH பாசிட்டிவே இல்லையே, RH நெகட்டிவ் தான் இருக்கு. அப்போ இந்த RH பாசிட்டிவ், இந்த பாசிட்டிவை வந்து அம்மாவோட பாடி என்ன பண்ணும்னா, இது வந்து ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் நினைச்சு அதை கொல்றதுக்காக அதுக்கு அகைன்ஸ்ட் ஆன்டிபாடிஸ் உருவாக்கும். அதுதான் ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ். ஓகே, நல்லா கவனிங்க, அதுதான் ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ். இப்போ இந்த ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் உருவாயிருச்சுன்னா என்ன சார் பிரச்சனை? அந்த குழந்தை வெளியே வந்துருச்சு, நோ ப்ராப்ளம், குழந்தை வெளியே வந்துருச்சு. ஓகே, செகண்ட் குழந்தை பிறக்குதுன்னு வைப்போம், அதுவுமே RH பாசிட்டிவான்னு வைப்போம். அப்ப இது என்ன பண்ணும்? இந்த ஆன்டிபாடிஸ் நேரா அந்த பிளசென்டாவை கிராஸ் பண்ணி அந்த குழந்தைய கொன்றும், செகண்ட் குழந்தைய கொன்றும். இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதா? இப்போ இதுக்கு ஒரு தீர்வு வேணும். என்ன பண்றேனே தெரியல. ஓகே, எப்படி ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தா ரிவர்ஸ் அடிச்சிருக்கு பிளட் ரிவர்ஸ் அடிச்சா ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் அம்மா பாடியில் உருவாகும். அடுத்த குழந்தை பாசிட்டிவ்னா அந்த ஆன்டிபாடிஸ் இந்த பிளசென்டாவை கிராஸ் பண்ணி அந்த குழந்தைய கொன்றும். இப்போ இதான் பிரச்சனை. இப்போ இது எப்படி நம்ம பண்ணலாம், எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னு பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, ஆட்டோமேட்டிக்கா அம்மா உடம்புல அதான் வரப்போகுது, ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் வரப்போகுது. நான் எதுக்குற தனியா வேக்சின் மாதிரி திருப்பி அதே ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் அம்மா கொடுக்கணும்? அப்ப அதுவும் குழந்தைய கொன்றும்ல. இதுதான் என் கேள்வி. இதுக்கான பதில் யார் சொல்லுவீங்க?
திங்க் அண்ட் ஆன்சர். நீங்க நான் கேட்குற கேள்விக்கான ஆன்சர் இங்க நல்ல தெளிவா இருக்கு. யூ ஜஸ்ட் ஹேவ் டு நோ இட், தட்ஸ் இட். கொஸ்டின் போறோம்னா கொஸ்டின் கேளுங்க, சொல்லி கொடுத்துறேன். PDF லைவ் முடிச்சோன்னு வந்துடும்டா, சரியா? யூ கான்ட் ப்ரிவென்ட், நம்மளால அந்த மிக்சிங்கை ப்ரிவென்ட் பண்ண முடியாது. எங்கம்மா RS நெகட்டிவ், நான் RS பாசிட்டிவ், ஜஸ்ட் மிஸ்ரா போட்டு நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஓகே, ஒன் டைம் ப்ளீஸ். ஏதாவது கொஸ்டின்? ஓகே, லிசன். ஓகே, ஐ ஆஸ்கிங் தி கொஸ்டின் அகைன். நல்லா கேளுங்கடா. நான் கான்செப்ட் சொல்லி தந்த கொஸ்டின் சொல்றேன், நல்லா கவனிங்க, பொறுமையா சொல்றேன். ஓகே, அம்மா வந்து RH நெகட்டிவ், குழந்தை வந்து RH பாசிட்டிவ். இப்போ இந்த குழந்தை பிறந்துருச்சு. ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த உடனே என்ன ஆகும்னா, கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் பிளட் என்ன ஆகும், இந்த அம்பிளிக்கல் கார்டு வழியா அம்மாவுக்கு ரிவர்ஸ் அடிச்சிடும். அம்மா பாடியில் கண்டிப்பா போகாது, நீங்க தடுக்கவே முடியாது. கண்டிப்பா குழந்தையோட பிளட் அம்மா பாடியில் மிக்ஸ் ஆயிடும். அப்ப அம்மா பாடிக்கு இது வந்து புதுசா இருக்கு. ஸோ என்ன பண்ணும், ஆன்டிபாடிஸ்ங்கிற ஒரு பொருளை உருவாக்கி அந்த பிளட்டை கொள்ள ட்ரை பண்ணும். ஓகே, அது கொள்ள ட்ரை பண்ணும். இப்போ யாருக்கு பிரச்சனை? யாருக்குமே பிரச்சனை இல்லை. இப்போ ரெண்டாவது குழந்தை பிறக்குது. ரெண்டாவது குழந்தையும் RH பாசிட்டிவ்னு வைப்போம். அப்ப என்ன ஆகும், ஆல்ரெடி இந்த ஆன்டிபாடிஸ் உள்ள இருக்குல்ல, இவனுங்களுக்கு பிளசண்டாவை கிராஸ் பண்ணி அந்த பேபியை கொல்லக்கூடிய தன்மை இருக்கு. அவன் என்ன பண்ணுவானுங்க, குழந்தை ஃபார்ம் ஆக 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 இது என்ன பண்ணும், ஓகே எங்கேயோ பிளட் வருது அப்படின்னு சொல்லி மோப்பம் பிடிச்சு அந்த பிளசண்டாவை கிராஸ் பண்ணி அந்த குழந்தையை கொண்டுரும், ஹீமோலைசிஸ் பண்றோம். ஓகே, சோ இதுதான் சினாரியோ. அப்ப இதை தடுக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரிப்பா நீ வந்து என்ன பண்ற, நீ குழந்தை பிறந்த உடனே ஆன்டிபாடிஸ் நீ அம்மா கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, ஆல்ரெடி நீ ஆன்டிபாடிஸ் கொடுக்காம இருந்தாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா அம்மா பாடியில ஃபார்ம் ஆயிடுது. அப்படியே நீ கொடுக்குற, அப்ப நீ கொடுக்குற ஆன்டிபாடிஸ் அந்த குழந்தை கொண்டுருச்சுன்னா, ரெண்டாவது குழந்தை கொண்டுருச்சுன்னா அப்படியே நீ கொடுக்குற. இதான் கேள்வி. Yes, I have repeated. Only D antibodies are produced in mother to prevent to administer anti-D antibodies. இல்லடா, nothing like that. Anti-D antibodiesங்கிறது என்ன மீன் பண்றாங்க தெரியுமா? ரெண்டு கான்செப்ட் இருக்குங்க. ஆன்டி-D antibodiesங்கிறதுமே ஆன்டிபாடியை கொல்லக்கூடிய ஒரு ஆன்டிபாடின்னு சொல்லுவாங்க ஒன்று. ஓகே, ஆன்டிபாடியை கொல்றது ஆன்டிபாடி. புரியுதா உங்களுக்கு? ஜென்ரலி ஆன்டிஜனை ஆன்டிபாடி கொல்லும். எனக்கு இப்போ அந்த ஆன்டிபாடியவே கொல்லணும், அதுக்கு ஆன்டி-D ஆன்டிபாடின்னு சொல்றாங்க. ஓகே, ஆனால் இங்கே கேள்வி ரொம்ப சிம்பிள். ரெண்டுமே ஆன்டி-D ஆன்டிபாடிஸாக ஃபார்ம் ஆகுது, அது ஏன் அனுப்பணும் நம்மளே? இப்போ ஆர்டிஃபிஷியலாக சென்ட் பண்ண ஆன்டி-Dயை நேச்சுரலாக கிரியேட் ஆன ஆன்டி-D டீஆக்டிவேட் பண்ணும். சரி, ஓகேடா, சூப்பர், நீங்களும் கரெக்ட். இப்போ நேச்சுரலா உருவான ஆன்டி-Dயை டீஆக்டிவேட் பண்ணி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அதே ஆன்டிபாடி தான் அனுப்பியிருக்கீங்க. And yes, you're right, like this version anti-D antibody mask anti-D body of mom. Okay, but what is the purpose? Okay, அம்மாவோட நேச்சுரல் எப்படி மாஸ்க் பண்ணிட்டு இப்போ நீ ஏன் ஆர்டிஃபிஷியல் குழந்தைய கொண்டுருச்சுனா, அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுறதுல அதை ப்ரொடியூஸ் ஆகுறது ஸ்டாப் ஆகுதா? நோ. அதான்டா, பாடிக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகாம நீங்க என்ன தடுக்கிறீங்க? பாடிக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகலன்னா ஓகே, நீங்க தான் அது பாடிக்குள்ள அனுப்பிடுறீங்களே, அப்புறம் எதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு தடுக்கிறீங்க? அதுக்கு அம்மா பாடியில ஃபார்ம் ஆயிட்டு போறோமே, அம்மா பாடியில ஃபார்ம் ஆக கூடாதுன்னு நீங்க ஆன்டிபாடிஸ் அனுப்புறீங்க, அந்த ஆன்டிபாடிஸ் அதே தானே. அப்ப மதர் பாடியில ஆன்டிபாடி இருக்காது சார். இருக்காது எப்படி? நீ தான் அனுப்பிட்டிய, அப்ப இருக்குமே. நீ தான் அனுப்பிட்டிய, அப்ப கண்டிப்பா இருக்குமே. அங்க அப்ப அந்த குழந்தைய கொண்டுரும்ல. நீங்க எல்லாருமே ஆன்சர் புரிஞ்சுக்கிறீங்க, நான் அப்படியே புளிஞ்சு எடுக்கிறவங்களுக்கு அந்த கரெக்டான ஆன்சர் வாயில வர வைக்கிற அப்படியே புளியறவங்க எல்லாத்தையும். நீங்க எல்லாமே ஸ்மார்ட்டா ஆன்சர் பண்ணுங்க, ரியலி குட். பட்டு நீங்க ஆன்சர் பண்ணியே ஆகணும். விஷன் ரெடில ஐ ஹவ் டாட் யூ திஸ். நோ இருக்கு உங்களுக்கு. நான் சொல்லிட்டேன், ஆன்சர் சொல்லிட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ண ரொம்ப நேரம் போயிருண்டா. நான் ஆன்சர் சொல்லிட்டா, கேக்குறீங்களா? தெரியல சார். ஓகே டேமன், ஓகே நான் சொல்லி தரேன், கேளுங்க. ஓகே, நல்லா கவனிங்க. சரிடா பசங்களா, பாருங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமான வார்த்தை ஒளிஞ்சிருக்கு. என்ன வார்த்தை? passive immunity. This develops passive immunity. இப்போ நான் சொல்லி தரட்டா, நீங்களே சொல்லிருங்க சார். சொல்றேன்டா. தப்பு. ஓகே, நல்லா கவனிங்க. நல்லா பண்ணுங்கடா. என்னன்னா,
இப்போ அம்மா பாடியில் நேச்சுரலாக ஆன்டிபாடி உருவாகுது, நான் ஆர்டிஃபிஷியல் ஆன்டிபாடி அனுப்புகிறேன். ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. ரெண்டுமே ஒரே ஆன்டிபாடி தான். என்ன வித்தியாசம்னா நேச்சுரலாக உருவான ஆன்டிபாடி மெமரி இருக்கு, அது அடுத்த டைம் RH பாசிட்டிவ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொண்டுரும். நான் அனுப்புறது ஆர்டிஃபிஷியல் ஆன்டிபாடி, அது என்ன பண்ணும், மெமரி இருக்காது, அதுக்குன்னு குறிப்பிட்ட லைஃப் டைம் தான் இருக்கும். அது வரைக்கும் அங்கே இருந்து மொத்தத்திலே பிளட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொண்டுட்டு அதுவும் இறந்துரும். அப்போ நெக்ஸ்ட் டைம் குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைய கொல்லக்கூடிய ஆன்டிபாடி நான் அனுப்புனது ஆல்ரெடி இறந்து போயிருக்கும், அம்மாவோட ஆன்டிபாடியும் பிறந்திருக்காது. இவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா பசங்களா? இஸ் திஸ் கிளியர்? passive immunityங்கிற வார்த்தை ஏன் நான் மென்ஷன் பண்ண சொன்னேன்? வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட் when you write this question. You know the reason? passive immunityக்கு மெமரி இல்ல, அது ஞாபகம் வச்சுக்காது, அது அழிஞ்சிரும். ஆனா நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி என்ன ஆகும், மண்டையில ஸ்ட்ராங்கா நிற்கும். அடுத்த டைம் RH பாசிட்டிவ் வந்தால் அது கொன்றும். அதனால கடைசி வரைக்கும் நம்ம குழந்தைய காப்பாற்றவே முடியாது. அதனால என்ன பண்றேன், அம்மா பாடியில் ஆன்டிபாடி உருவானா அது அழியவே அழியாது. நான் அதனால அது உருவாகிறதுக்கு முன்னாடி ஆர்டிபிஷியல் ஆன்டிபாடி அனுப்பி மொத்த பேபி பிளட் மிக்ஸ் ஆச்சுல, அதுல இருக்கிற எல்லாத்தையும் கொன்னுட்டு இதுவும் இறந்துரும். இவ்வளவுதான் கதை. இப்ப புரிஞ்சுதாடா ஏஞ்சல்? இப்ப புரிஞ்சுதா? இப்ப கிளியரா சொல்லுங்க பாப்போம். ஓகே, முத்து ஓகே, டிமன் ஓகே, சதீஷ் ஓகே, சூப்பர். ரக்தீஷ் வெர்ஷன் ஓகேவா? ஸ்மால் ஒர்க் சார் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ட்ரேக் இப்போ ஓகேவா? இப்போ ஓகே சொல்லுங்க பாப்போம். கிளியரா புரிஞ்சுதா? அப்ப இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், passive immunity. When artificially antibody is given, you call it as passive immunity, which means they do not have memory. சூப்பர்ரா. சோ இந்த மாதிரி கான்செப்ட்ல படிங்க, எப்படினாலும் படிக்கலாம் நீங்க. ஓகே, இதுல இன்னும் 2 கான்செப்ட் இருக்கு, அதை நான் இப்ப சொன்னா இன்னும் அரை மணி நேரம் ஆயிரும். சோ நம்ம அடுத்த ஆன்சருக்கு போயிடலாம். ஓகே, சூப்பர். டிஃபைன் கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் ஈஸிடா. அதாவது ஜெனரலா நமக்கு வந்து எப்படி இருக்கணும், XY இருக்க வேண்டிய இடத்துல XXY இருக்கும். அப்ப அந்த மேல் ஸ்டெரைலா மாறும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, presence of an additional copy of X chromosome resulting in 47 chromosome. நமக்கு இருக்கக்கூடிய 46 47 ஆகிவிடும். அதுல என்ன இருக்கு பிரச்சனை, ஸ்டெரைல் மேல்ஸ் டாலா இருப்பாங்க, ஒபீஸா இருப்பாங்க, லாங் லிம்ஸ், ஹை பிச்டு வாய்ஸ், அண்டர் டெவலப்ட் ஜெனிடேலியா அண்ட் ஃபீபிள் பிரீஸ்ட், இது எல்லாமே இருக்கும். பிரஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகே, த்ரோட் வரைக்கும் இருக்கு, ஃபிங்கர் வராது, உங்களுக்கு வரணும், அடிக்கிற அடியில எல்லாம் வரும் பாரு. இப்போ எஸ், அடுத்த மாடல் ஜெனிஸ் பார்த்துருவோமா? ரெடி, சூப்பர். டிஃபரன்ஷியல் டெம்பிள்ஸ் நேத்து பார்த்தா டெம்ப்ளேஷன் கான்செப்ட் நேத்தே பார்த்தாச்சு. சோ அகைன் இம்பார்ட்டன்ட் விஷயம் மறந்துடாதீங்க. அடுத்து ஹெச்ஜிபியோட 3 ப்ராஜெக்ட் வெரி இம்பார்ட்டன்ட்ரா. ஓகே, மொத்த ஜீன்ஸ், எல்லா ஜீன்ஸ், மொத்த ஹியூமன் டிஎன்ஏல இருக்கிற மொத்த ஜீன்ஸை ஃபிகர் அவுட் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கோல். ஓகே, அப்ப அது எல்லாமே சீக்வென்ஸ் பண்ணணும். மொத்தம் 3 பில்லியன் கெமிக்கல் பேஸ் பேர்ஸ் இருக்கு, அது எல்லாமே சீக்வென்ஸ் பண்ணி மொத்த ஹியூமன் டிஎன்ஏல என்னடா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். டு ஸ்டோர் தி இன்ஃபர்மேஷன். எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க சார் நீங்க? என்ன பாட்டுக்கு இருக்குது, இது பாட்டு எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்றோம் என்றால், இதெல்லாம் பண்ணாதான் நாளைக்கு மனிதர்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கு, ஏதாவது இஷ்யூன்னு கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவுதான் விஷயம். சரியா? என்னடா சதீஷ் பொசுக்குன்னு பாய் சொல்லிட்டேன், என்னடா ஆச்சு? யா, சோ ஸ்ட்ரக்சரல் ஜீன், ரெகுலேட்டரி ஜீன், ஆபரேட்டரி ஜீன் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்கடா. 3 விஷயம் வச்சா போதும். ஸ்ட்ரக்சரல் ஜீன் என்ன பண்ணும், ரெகுலேட்டரி ஜீன் என்ன பண்ணும், அண்ட் திஸ் ஒன் ரெப்ரசர் என்ன பண்ணும், ப்ரோமோட்டர் என்ன பண்ணும் பார்த்தா क्वेश्चन முடிஞ்சது. பாத்துருவோமா? ஓகே, ஸ்ட்ரக்சரல் ஜீன் ஒரு விஷயம் பண்ணும். என்ன பண்ணும்? புரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ், RNA, tRNA எல்லாம் தேவையானதை உருவாக்கும். ஓகே, அடுத்து இந்த ப்ரோமோட்டர் என்ன பண்ணும்? ப்ரோமோட்டர்னு ஒரு பொருள் இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும். ஈஸியா சொல்றேன். சரியா? அடுத்து ஆபரேட்டர். ஆபரேட்டர்ங்கிற பொருள் என்ன தெரியுமாடா? ஒரு ஸ்விட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். ஒரு ஸ்விட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். இன்னும் தெளிவா சொல்ற பாருங்க. ஸ்ட்ரக்சரல் ஜீன் இங்க இருக்கு, இங்க ப்ரோமோட்டர் இருக்கு, இங்க ரெகுலேட்டரி ஜீன் இருக்கு, இங்க நமக்கு தேவையான ஒரு பர்டிகுலர் we call it as full லாக்ஆப்ரன் மாடல் இருக்கு, இங்க ஆபரேட்டர் வந்து மீன் பண்ணிக்கலாம். சரியா? ஒரு பேசிக் ஐடியா சொல்றோம். ஸ்ட்ரக்சரல் ஜீன் ஒரு வேலையை பார்க்கும். ஆனா இந்த ஜீனோட வேலை என்ன தெரியுமா? ஒரு பர்டிகுலர் அமினோ ஆசிட் டிஎன்ஏல ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு சில பல ரூல்ஸ் இருக்கு, சும்மா பண்ண முடியாது, அதுக்கு தேவைப்பட்டுதான் பண்ணும். இப்போ நமக்கு வந்து இப்போ ஏசி வேணும்னா சுவிட்ச் போட்டால் தான் ஒர்க் ஆகும், இல்லைன்னா எனக்கு தேவையில்லை, நான் ஆஃப் பண்ணிடுவேன். அப்போ சுவிட்சுங்கிறது தான் இந்த இடத்துல ஆப்ரேட்டர். அப்புறம் இந்த ஆப்ரேட்டர் ஓகே சொன்னாதான் கட்ட 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 கட்டன்னு வேலை நடக்கும். இந்த ஆப்ரேட்டர் ஓகே சொன்னோம்னா
ப்ரோமோட்டர் எஸ் அடிக்கணும். ப்ரோமோட்டர் எஸ் அடிக்கணும்னா ரெகுலேட்டரி ஜீன்ல இருந்து ரிப்ரஸர்ங்கிற மாலிக்யூல் வெளியே வரக்கூடாது. இவ்வளவு விஷயம் நல்லா கவனிங்கடா. நான் சொல்றேன், இப்போ சொல்றேன், எனக்கு இங்க குளிருது, நான் ஏசி சுவிட்ச் ஆஃப் பண்ணும். அப்ப நான் என்ன பண்ணும், ரெப்ரஸர் அப்படிங்கிற பொருளை ரெகுலேட்டரி ஜீன்ல இருந்து இறக்கணும். ஆர் ஆர் ரெகுலேட்டரி ஜீன் ரெப்ரஸர். அப்ப இது ரெகுலேட்டரி ஜீன் ரெப்ரஸர் இறக்கின உடனே இப்போ சீக்வென்சிங் நடக்க வேண்டாம், தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி ஆபரேட்டருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். ஆபரேட்டர் என்ன பண்ணிடும், ஆஃப் பண்ணிடும். இப்போ ரொம்ப சூடா இருக்கு, எனக்கு ஏசி வேணும். அப்ப இந்த ஆபரேட்டர் ஆன் ஆகணும். ஆபரேட்டர் ஆன் ஆகணும்னா ரெப்ரஸர் ரிலீஸ் ஆகக்கூடாது. யார் பண்ற வேலை, ரெகுலேட்டரி. ரெப்ரஸர் ரிலீஸ் ஆகாம ப்ரோமோட்டர் உள்ள வந்து இந்த வேலையை முடிச்சிடும். சிம்பிள். பேட்டரியில ஒரு சார்ஜ் போட்டுறா தம்பி, ரொம்ப ஈஸி. பேட்டரியில ஒரு சார்ஜ் போட்டுற, அவ்வளவுதான். அவ்வளவுதான். லாக் ஆப்ரன், வெரி குட், கரெக்ட். ஓகே, சூப்பர். Present between the promoters and structural genes, the repressor proteins binds to the operator region of the operon. அவ்வளவுதான்டா. Simple. So regulatory gene, repressor. Operator acts like a switch, and the structural gene is going to produce RNA, gene, DNA எல்லாமே போட்டுறோம். Exactly da. Exactly correct. Yes, இன்னும் டீடைலா சொன்னா டைம் ஆயிடும். So I am making it very strict. கேட்ட கேள்விக்கு பதில் ஆயிட்டோம். ஓகே, சூப்பர்டா. DNA fingerprinting எங்க யூஸ் பண்ணலாம், ஈஸி. forensic analysis, pedigree analysis, conservation of wildlife, anthropological studies எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். ஓகே, யாரு யாருக்கு என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலா இருக்கும். ஸோ யார் கொலை பண்ணா யார் அப்பாங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பெடிகிரி சார்ட் அனலைஸ் பண்ணலாம். யாருக்கும் என்ன ரிலேஷன், எவ்வளோ க்ளோஸா சீக்வன்ஸ் இருக்கு, எவ்வளோ ரிப்பீட்டா இருக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வைல்ட் லைஃப் அழியுதுன்னா அதை வச்சு நம்ம ஈஸியாக எடுத்து அதை வந்து ரீக்ரியேட் பண்ணலாம். ஹியூமன்ஸுக்கு ஹியூமன் ஸ்டடீஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சிம்பிள். எவல்யூஷன் பார்த்துருவோமா? எஸ். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் divergent evolution and convergent evolution with one example for each. divergent evolution convergent evolution ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருவோம். ஃபார் கிரிமினல் ஃபைன் கரெக்டா, கிரிமினல் ஃபைன் பண்ணலாம். கரெக்ட். ஓகே, ரெடி? எஸ். பாருங்க, divergent evolution. Divergent evolution is a result of homology. The wings of bird and the forelimbs of human both are homologous structure modified according to the function in birds used for flights and humans used for writing. Divergent, diverge, converge, diverge, converge. But diverge என்ன மீன் பண்றாங்க, ஒரு காமன் ancestor இருந்து பல ஸ்பீஷிஸ் உருவாயிருக்கு. diverge, புரியுதா? ஏன் அப்படி உருவாயிருக்கு? பல சூழ்நிலைகள். சில பேர் படிக்கிறாங்க, சில பேர் படிக்க மாட்டாங்க. ஆனா எல்லாருமே படிக்கிற தன்மை இருக்கு, எல்லாருக்கும் ஸ்கூல் இருக்கு. ஆனா ஏன் ஒருத்தர் ஒரு ரகமா இருக்கான், சூழ்நிலைகள். அதேதான் ஹியூமனும் சரி ஒரு பேர்டும் சரி, காமன் ஆன்செஸ்டர் இருக்கு. ஆனா ஹியூமனுக்கு வந்த என்வைரன்மெண்ட் வேற, பறக்கணுங்கிற தேவையில்லை. ஆனா பேர்டுக்கு பறக்கணுங்கிற சூழல் வந்துச்சு. ஸோ விங்ஸ் டெவலப் ஆச்சு. அப்போ எனக்கு என் பாடியில் இருக்கிற ரேடியஸ், அல்னா, ஃபேலஞ்சஸ், கார்பல்ஸ், மெட்டாகார்பல்ஸ் அதே மாதிரி பேர்டுக்கும் இருக்கு. ஆனால் அது விங்ஸ் ஃபார்மேட்ல இருக்கு. எதனால? என்வைரன்மெண்ட்னால. இதுதான் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். ஓகே, சிமிலர் ஸ்ட்ரக்சர் முக்கியமான பாயிண்ட், டிஃபரண்ட் ஃபங்க்ஷன் அதனால, ஏன்னா என்வைரன்மெண்ட்னால. அவ்வளவுதான். Clear? Fine? லக்தீஷ் வெர்ஷன் அப்படியே மாத்தி சொல்றீங்கடா, நல்லா செக் பண்ணி பாருங்க. அப்படியே மாத்தி சொல்றீங்க, சரியா? அடுத்து கன்வர்ஜென்ஸ் பாருங்க. is a result of analogy. Example, root modification sweet potato and stem modification potato are analogous structures, both performing same function. ரெண்டு பேருமே ஃபங்க்ஷன் ஒண்ணுதான். ஆனா ஒருத்தர் ரூட்ல இருந்து வந்திருக்கு, ஒருத்தர் ரூட்டா இருக்கு, இன்னொருத்தர் ஸ்டெம்மா இருக்கு. ரெண்டுமே வேற வேற ஸ்ட்ரக்சர், ஆனா ஃபங்க்ஷன் சேமா இருக்கு. ஓகே, புரிஞ்சுதா பசங்களா? லக்தீஷ் வெர்ஷன் கரெக்ட் தானே? மாத்தி சொல்லிட்டீங்க, அது மாதிரி கொஞ்சம் மாத்திருங்க. ஓகே, டைவர்ஜென்ட்க்கு நீங்க கன்வர்ஜென்ட் போட்டீங்க, கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் போட்டீங்க, மத்தபடி கரெக்ட். நமக்கு டெய்ல் தேவையில்லை, ஸோ நமக்கு இல்லை. பட் அதர் அனிமல்ஸ்க்கு டெய்ல் யூஸ் ஆகும், ஸோ அதுக்கு இருக்கு.
ஆனா அந்த டெய்ல் இருக்கிற அனிமலும் நம்மளும் ஒரே ஆன்சிஸ்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு தான் சிமிலர் ஸ்ட்ரக்சர் வேணும். இப்போ நான் வந்து என்னோட போனை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், டைப்ஸ் இருக்கு ரேடியஸ் அல்மா, இதே மாதிரி பேர்டுக்கும் இருக்கு. அப்போ எனக்கும் பேர்டுக்கும் சிமிலர் ஸ்ட்ரக்சர் இருக்கிறனால நானும் பேர்டு ஒரு காமன் ஆன்சர்ல வரலாமா? நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் பார்க்குற வித்தியாசமா இருக்குமே, பார்க்கறதுக்கு அவன் வேற ஃபங்க்ஷன் பண்றானே, அதுதான் சூழ்நிலையினால. ஓகே, எஸ், சூப்பர் ஃபைன். Lamarck's theory of acquired inheritance, very easy da. Theory of acquired inheritance was disproved by August Weismann. இவர் என்ன பண்றாரு, ஒரு மாவீரர். இவர் என்ன பண்ணாரு, 21 ஜெனரேஷனா மைஸோட டெய்ல வெட்டி 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 சித்திரவதை பண்ணி கொண்டுட்டு இருக்காரு. ஓகே, mice for 20 generation by cutting their tails and breeding them. All mice born with tail. இவர் கான்செப்ட் என்ன, அதாவது லமார்க் என்ன சொல்றாரு, அவரு தலைவர் வேற லகர். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு கேரக்டர் உருவாயிருக்குன்னா அந்த கேரக்டர் கண்டிப்பா ப்ராஜனிக்கு அதே மாதிரி வந்துடும். நான் எப்பவுமே சொல்றதா, நான் வந்து ஜிம்முக்குள்ள போய் உடம்புல ஏற்றி ஃபுல் மிஸ்டர் இந்தியா மாதிரி இருந்தேன்னா எனக்கு பிறக்க போற குழந்தையும் மிஸ்டர் இந்தியாவே பிறக்கும் அப்படிங்கிறாங்க. அது பாசிபிளா? சி, நியூ கேரக்டர் இஸ் டெவலப்ட் பட் இட்ஸ் நாட் இன்ஹெரிட்டட். அதை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்காக இவர் என்ன பண்றாரு, நான் வந்து ஒரு மைஸை வளர்த்தி அதோட வாழை வெட்டி விட்டுறேன். இதோட அடுத்த ஜெனரேஷனுக்கு வாழ் இருக்க கூடாதுல்ல, ஆனா இவன் வெட்டின 21 ஜெனரேஷனுக்கும் வாழ் இருந்துச்சு. ஓகே, so Weismann proved that change in the somatoplasm will not be transferred to next generation, but changes in the germplasm will be inherited. அதாவது பாடி செல்ஸ், எலியோட வாழை வெட்டினால அது வந்து அப்படியே அடுத்த ஜெனரேஷன் போகணும் அவசியம் இல்லை. அந்த வாழை வெட்டுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த இடத்துல ஜெர்ம் செல்ஸ்ல மாடிஃபிகேஷன் பண்ணிக்கணும். மேபி நீ ஸ்பெர்ம் கவுண்டோ எக் கவுண்டோ ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நீ மாத்திருந்தீங்கன்னா அது வந்து அங்க மாறி இருக்கும். ஓகே, நாட் ரியலிடா, நாட் நெசசரிலி, இட் கேன் ஆர் இட் கேனாட். அதுதான் மியூட்டேஷனே. சடன் சேஞ்ச் தான் மியூட்டேஷன். அப்போ அது வரலாம், வராமையும் போகும். சரியா? இன்சிடெக்ஸ்ல உடனே நான் இந்த சாப்டர் முடிச்சா அடுத்து இந்த சாப்டர் பயோலஜி சாப்டர் ஐ வில் டீச் யூ தட். ஓகே, ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ், வில் டீச் தட். புரிஞ்சா பசங்களா? தண்ணி குடிங்க, நானும் தண்ணி குடிக்கிறேன், நீங்களும் தண்ணி குடிங்க. எஸ், ஓகேடா, கிளியர்? கண்டிப்பா இருக்காது, பட்டு கண்டிப்பா இருக்காது. ஏன்னா ஆகஸ்ட் வீஸ்மன் டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாரு, இனி அப்படி வராது. ஓகே, மியூட்டேஷன் தியரி சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்துறோம்டா. ஈஸி, ஆல்ரெடி பார்த்ததா. Mutations or discontinuous variations are transmitted to other generations. In naturally breeding population, mutations occur from time to time. ஓகே, அதாவது அது வேரி ஆகும். சொன்ன மாதிரி ஒரு டைமுக்கு வரலாம், வராம போகலாம். ஃபார்ஸே பார்த்தீங்கன்னா ஆன்கன் ஷீப்னு ஒரு ஷீப் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது இந்த ஷீப் திடீர்னு ஒரு ஜென்ரேஷன் வந்து ஷீப் வந்து கால் குட்டியா இருக்கு. ஷீப் அதே உடம்பு அதே வெயிட், ஆனால் கால் மட்டும் குட்டியா இருக்கு. அப்போ ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சுது. ஏன்னா வேலி கட்டணும் அவசியம் இல்லை, குச்சு போகாது, பிரச்சனையே இல்லை, ஈஸியா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது அடுத்த ஜெனரேஷன் வரும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ப்ரீட் பண்ணாங்க. ஆனால் அது வரவே இல்லை. which means the mutation is discontinuous. சரியா? ஓகே, அது டிரான்ஸ்மிட் ஆகலாம், டிரான்ஸ்மிட் ஆகாமையும் போகலாம். சரியா? Hugo de Vries believed change of mutation, but Lamarck believed gradual accumulation. Yes, correct. Hugo de Vries வந்து அவர் என்ன பண்ணாரு, மியூட்டேஷன் வந்து சிங்கிள் ஸ்டெப், அவர் தான் டெஃபினேஷனை கொடுத்தாரு மியூட்டேஷனுக்கு. ஆனால் அதிலே ஒரு தப்பு பண்ணார். என்ன சொல்லுங்க பார்ப்போம். அவர் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணாரு. அவர் சூஸ் பண்ண பிளான்ட் ப்ராப்பர் பிளான்ட் இல்லை, அதில் ஆல்ரெடி நிறைய ஜெனட்டிக் இஷ்யூஸ் இருக்குது பிளான்ட்ல. சரியா? பரவாயில்ல, கொடுங்க, வேற வழி இல்லை. நாளைக்கு நீங்களும் ஒரு டாக்டர் ஆனீங்கன்னா எலியில தான் மருந்து குத்தி செக் பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. Yeah. So there are no intermediate forms as they are fully fledged. They are strictly subjected to natural selection. நேச்சர் என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது டிசைட் ஆகும். ஓகே,
அடுத்து சிஎம்ஐனா என்ன, ஆன்டிபாடி மீடியேட்டர் என்ன? ரொம்ப ஈஸிடா. செல் மீடியேட்டர்னா செல்ஸ் மட்டுமே இன்வால்வ் ஆயிருக்கும், டி செல்ஸ் மாதிரி செல்ஸ் மட்டுமே இன்வால்வ் ஆயிருக்கும். ஓகே, ஆன்டிபாடிஸ் வராது. கிளியர்? ஆன்டிபாடிஸ் இல்லாம செல்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டினா ஆன்டிபாடிஸ் மட்டுமே இருக்கும் பிரைமரியா. எப்படி? இதனாலதான் இது வந்து ஹியூமோரல் இம்யூனிட்டி சொல்றோம். நல்லா கவனிங்க, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு இன்னொரு பேருங்கிறது ஹியூமோரல் இல்ல, ஆன்டிபாடி இம்யூனிட்டிக்கு இன்னொரு பேர் ஹியூமோரல். ஏன்னு பாத்தீங்கன்னா ஹியூமோரல்ங்கிறது ஃப்ளூயிட். அப்ப இந்த ஆன்டிபாடி ரிலீஸ் ஆகும், பிளட்ல ரிலீஸ் ஆகும். அப்ப பிளட் ஒரு ஃப்ளூயிட், சோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் as ஹியூமோரல் இம்யூனிட்டி. சிம்பிள். Okay, easy. Smoking and tobacco chewing is injurious to health. Comment on the statement. What do you think? Yes, it's very very dangerous. We'll see that. Tobacco smoke பண்றாங்க, chew பண்றாங்க, and sometimes people snuff it as well. Okay, and it increases the carbon monoxide in the content ஜாஸ்தி ஆயிரும். CO2 டேஞ்சர் தான்டா, இல்லன்னு சொல்ல. CO வந்து CO2 க்கு அப்பனா வரும், அந்த அளவுக்கு டேஞ்சர், இது பயங்கர டேஞ்சர். ஏன்னா உன்னோட ஹீமோகுளோபின்ல யார் பைண்ட் ஆகணும்? ஆக்சிஜன் பைண்ட் ஆகணும். ஆனா கார்பன் மோனாக்சைடும் சரி ஆக்சிஜனும் சரி ரெண்டுமே இருக்கு. அப்போ ஹீமோகுளோபின் யாரை திரும்ப எடுத்துக்கும்? கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கும். ஆக்சிஜன் எடுக்க முடியாது, ஏன்னா கார்பன் மோனாக்சைடுக்கு ஆக்சிஜனை விட அஃபினிட்டி ஜாஸ்தி. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்ப கார்பன் மோனாக்சைடு ரொம்ப டேஞ்சர். அதனாலதான் ஒரு ஒரு க்ளோஸ்டு ரூம்குள்ள இந்த பார்பிக்யூ டொபாக்கோ இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணும்? பாய்சனிங் கொன்றும் நம்மள. ஒரு ஸ்மோக் நம்மளை கொன்றும். இதான் காரணம். Tobacco contains nicotine, carbon monoxide and tars, which causes problems in heart, lungs and nervous system. Adrenal glands are stimulated by nicotine to release adrenaline, and non-adrenal which increases blood pressure and heartbeat. இவ்வளவுதான் விஷயம். கதை புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? இதெல்லாமே சேர்ந்து ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ணி பக் வெரி டிஃபிகல்ட். கிளியர்? புரிஞ்சுதாடா? குயிக் கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். இஸ் நாட் கிளியர்? Anybody have any doubt? So far all good, my dear students. Biogas plants oda advantages in rural areas. பாத்துறோமா? பாருங்க, biogas used for cooking and lighting. Yes, புரிஞ்சுதா? Biogas used for cooking and lighting. The technology of biogas production was developed in India mainly due to the efforts of Indian Agriculture Research Institute and Khadi in Village Engineering Communication. This is easy danda. Okay, ரொம்ப ஈஸியான basic question everybody can write. No waste generated. Exactly. Yes. லக்தீஷ் வருஷன் இப்போ நான் யோசிக்கிறேன், நீங்க இப்படி ஃபுல் லைவ் அட்டன் பண்ணதே இல்லையே, அதிசயமா இருக்கு. இன்னைக்கு ஃபுல் லைவ் அட்டன் பண்றீங்களே, இப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. கிளாஸ் கொஞ்ச நேரத்தில் ஃபினிஷ் ஆயிரும் சதீஷ். ஓகே ஓகேடா, ஃபைன் ஃபைன், நோ ப்ராப்ளம். When does antibiotic resistance develops? Antibiotic resistance na என்ன? நல்லா கவனிங்க, ஒரு பெரிய பிரச்சனைடா. ஓகே சார், ஐ எம் அட் ஸ்டடி லீவ் சார். அதனால தான் படிக்கிறீங்களா, கிளாஸ் கவனிக்கிறீங்களா? வெரி குட். I have seen people physics and chemistry மேம்ல சொன்னாங்க, you're there in physics and chemistry classes but not in biology. That's why I asked you. Fine. ஓகேடா. ஓகே, ஸோ பசங்க இன்னொரு கேள்வி கேட்குறேன்டா. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னால என்ன பிரச்சனை வரப்போகுது? அது ஒரு பெரிய பிரச்சனையா? யோசிங்க. Antibiotic resistance, do you think it's really a big problem? Is it really a problem? நான் எதனாலும் கேட்கல, நல்லா கவனிங்க. எதனால ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் நான் கேட்கல, அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஒரு பிரச்சனையான்னு கேட்கிறேன். என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்கிறேன். என்ன பிரச்சனை சொல்லுங்க. எஸ், டெமோனும் இருக்காரு. வெரி குட். இல்ல பட்டுவ காணும், ரம்யா இல்ல, ட்ரே கேன்சல் பண்ணுப்பா. யோசி. எஸ், முத்து. எல்லாமே எல்லாமே எஸ் சொல்றீங்க, ஆனா காரணத்தை சொல்லுங்க. எதனால அது பிரச்சனை? ஏன் அது என்ன இவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருக்கு? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளவு பெரிய பிரச்சனையா?
problem the answer because it can tolerate the antibody produced against to kill them. Okay, நீங்க என்ன சொல்றீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்ம எப்படி கொல்றோம், ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி கொல்றோம். இப்போ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வரனால மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆக மாட்டேங்குது. சரி, அப்போ வேற கண்டுபிடிச்சு போக வேண்டியதானே. when bacteria evolve defense to survive drugs designed to kill them making infections harder to treat, dangerous and sometimes fatal. Very good, exactly correct. இங்க ரெண்டு பேரும் லக்தீஸ்வரன் is also right, Demon is also right. நல்லா கவனிங்கடா. I think everybody is right because this is very easy understanding. ரொம்ப முக்கியம். ஒரு பாக்டீரியாவை நீ கொல்ல ட்ரை பண்ற, சரி பாக்டீரியா தானே கொல்ற, ஆனா நீ கொல்ற அந்த மருந்து நீ போடும்போது அந்த பாக்டீரியா சாப்பிட்டு உயிர் வாழுது. அதை எப்படி கொல்ல முடியும்னால அதுக்கு இன்னொரு மருந்து கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூ, வேர்ல்டு லெவலில் பெரிய இஷ்யூ. ஓகே, அப்போ நல்லா கவனிங்களா. அப்போ என்ன ஆகும், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தெரியும். ஆனால் எப்படி வருதுன்னு பாருங்க, மிஸ்யூஸ் அண்ட் ஓவர் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். இப்போ அடுத்த கேள்வி கேட்குறேன். ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து டாக்டர் 3 நாள் உங்களை சாப்பிட சொல்றாரு. சரி, நல்லா கவனிங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நாள் சாப்பிட்றீங்க, நல்லா ஃபீவர் கம்மியாயிடுச்சு, 2ஆம் நாள் சாப்பிட்ட உடனே ஃபீவர் ஃபுல்லா நின்றுச்சு. ஓகே, இப்போ 3ஆம் நாள் நீங்க என்ன பண்ணுவீங்க, சாப்பிட மாட்டீங்க. இதனால ஏதாவது பிரச்சனை இருக்கா? Overuse of antibiotics in humans in agriculture, which causes bacteria to evolve die. Yes, Pattu, that is right. Data over. Put extra additional bug போட்டு பாத்துக்கலாம். மறுபடியும் வந்துடுமா? அப்ப மறுபடியும் 2 டைம் சாப்பிட்டா போதும்ல. ஒருத்தர் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு, ஒருத்தர் மறுபடியும் வந்துடும் சொல்றாரு, இன்னொருத்தர் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்கடா, நான் தெளிவா சொல்றேன். என்னைக்குமே டாக்டர் உங்ககிட்ட 5 days டோஸ் கொடுக்குறாங்க, 10 days டோஸ் கொடுக்குறாங்க, you will have to complete that dose. மண்டைக்குள்ள நல்லா ஏத்திக்கோங்க. 5 நாள் சாப்பிட சொல்ற மாத்திரை சார் 2 நாள்ல காய்ச்சல் நின்றுச்சு, 3ஆம் நாள் வரல, 4ஆம் நாள் வரல, 5ஆம் நாள் காய்ச்சல் வரல. அப்ப நான் எதுக்கு கஷ்டப்பட்டு மருந்து சாப்பிட்டு கிட்னி அஃபெக்ட் பண்ணி யோசிக்கிற கூட்டமா இருக்க கூடாது. நல்லா யோசிங்க. இந்த ஆன்டி பாக்டீரியல், இந்த ஆன்டிபயோட்டிக் டோசஸ் எதுக்கு தராங்கன்னா, அந்த 2 நாள்ல அந்த பாக்டீரியாவோட சப்ரஷனை பயங்கரமா கம்மி பண்ணி விட்டுரும், நல்லா சப்ரஸ் பண்ணி விட்டுரும். ஆனா அந்த பாக்டீரியா உயிரோட தான் இருக்கும், எக்ஸ்பிரஸ் ஆகாது, உயிரோட தான் இருக்கும். நீ இந்த ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ற, 2 நாள் சாப்பிட கொடுத்துட்ட, மீதி 3 நாள் கொடுக்கல, அப்ப அது கம்ப்ளீட்டா அழியல, அது உயிரோட தான் இருக்கும், திருப்பி அது வளரும். அப்ப நீ என்ன பண்ணுவ, திருப்பி ஆன்டிபயோட்டிக் கொடுப்ப, அப்ப 2 நாள் கொடுப்ப, அதே மாதிரி கம்மியாயிரும், 3 நாள் கொடுக்க மாட்டேன், இது ஃபுல்லா சாகாது, அப்படியே ஹோல்டு பண்ணி திருப்பி உயிர் வர ஆரம்பிக்கும். இப்படியே டெவலப் ஆகி அது சாப்பிட்டு பழகி அது எப்படி டிஃபென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீ 5 நாள் போட்டாலும் அது உயிர் வாழ ஆரம்பிச்சு. இதுதான் விஷயம், புரிஞ்சுதா? Is it clear, my dear students? So antibiotics வந்து should be not misused or overused. Okay? It should be only taken by the prescription of doctor, certified health professional. When the bacteria becomes resistant, antibiotic cannot fight against them and the bacteria multiplies. That's the problem. Narrow spectrum antibiotics are preferred over broad spectrum antibiotics. Yes, இதெல்ல precise ஆ இருக்குறது நம்ம சாப்பிடணும். இந்த நோய்க்கு இந்த பாக்டீரியாக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் அதை சாப்பிடணும். எல்லா பாக்டீரியாவும் இந்த ஆன்டிபயோட்டிக் கொண்டுறணும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா அந்த பாக்டீரியா சாப்பிட்டு பழகி ஸ்ட்ராங் ஆயிடும். ஓகே, fine, they effectively and accurately target specific pathogenic organisms are less likely to cause resistance. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அது மோஸ்டா இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ்க்காக தான் அப்படி இருக்கும், பெரிய பிரச்சனை இல்லை. மோஸ்டா சொன்ன மாதிரி பண்ணிருங்க. சில பேருக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் காஸ் பண்ணும், சில பேருக்கு அப்சார்ப்ஷன் ரேட்டை அஃபெக்ட் பண்ணும். பயோ ரெமடியேஷன் டைப்ஸ் பார்த்துருவோமா? ஈஸிடா. நான் என்ன பண்றேன், எனக்கு நேச்சுரலாவோ இல்ல நான் உருவாக்குன ஆர்கானிசம்ஸை வச்சு பொல்யூஷனை கிளியர் பண்றதா இந்த பயோ ரெமடியேஷன். அப்ப நான் எப்படி பண்ணலாம், நல்ல கம்மி ரேட்டு ஈஸியா பண்ணலாம். 2 டைப். சதீஷ் நீங்க கேட்ட கேள்வி பாருங்க, ஒன்னு இன்சிட்டு, இன்னொன்னு எக்ஸிட்டு. இன்சிட்டுங்கிறது நான் என்ன பண்றேன், ட்ரீட்மெண்ட் ஆஃப் கண்டாமினேட்டட் சாயில் ஆர் வாட்டர் இந்த சைட், அந்த இடத்துக்கு போய் அதை சால்வ் பண்றேன். ஏன்னா அதை என்னால எடுத்துட்டு வர முடியாது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்க,
Okay, first ex situ definition முடிச்சிறேன். Ex situ ங்கிறது treatment of contaminated soil water that is removed from the site and treated. நல்லா பாருங்க. In situ கான example. Yes, listen very carefully. நான் வந்து ஒரு கடல்ல ஒரு கப்பல்ல சில பல ஆயிலை கொண்டு வரேன். திடீர்னு கப்பல்ல இருந்து ஆயில் லீக் ஆகி ஆயில் ஃபுல்லா கடல்ல ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ நான் எப்படி இதை கிளியர் பண்ணுவேன்னா என்கிட்ட சில சூப்பர் பக் இருக்கு. சூப்பர் பக் கன்ஃபியூஸ் ஆயிப்பீங்க. சில மைக்ரோபியலி ஜெனட்டிக்கலி ஆல்டர்ட் சில ஆர்கானிசம்ஸ் இருக்கு. நான் அதை போட்டேன்னா இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, அந்த ஆயிலோட ஃபேட்டி செயின்ஸ் எல்லாம் அடிச்சு அந்த ஆயிலை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இதை நான் என்ன பண்ணலாம், நான் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கொண்டு போய் அங்கே போடணும், அவன் இடத்துல போய் போடணும். ஆர் கேன் ஐ டேக் தட் மொத்த கடல், மொத்த ஆயில் அண்ட் பிரிங் இட் டு மை லேப் அண்ட் டூ இட்? டெஃபினெட்லி ஐ கேன் டூ இட். அப்போ அதுதான் இன்சிட்டு. புரியுதா? சைட்டுக்கு போய் நான் ட்ரீட் பண்றது இன்சிட்டு. இல்ல சார் என்னால அதை எடுத்து வர முடியும், அது எக்ஸிட். சிம்பிள். எக்ஸாக்ட்லி நான் ரிமூவ் பண்ணலாம். அடுத்த அப்ளிகேஷன் பைடுக்கு பார்த்தோம்னா gene therapy is an attempt to correct a genetic defect by providing a normal gene into the individual. By this, the function can be restored. An alternate method would be provided as gene product known as enzyme replacement therapy. அதாவது gene therapy க்கும் ERT enzyme replacement therapy க்கும் ஒரு comparison மாதிரி, which would also restore the function. Which is your opinion a better option? Give reasons for your answer. இந்த ரெண்டுல நீங்க எது பெட்டர் நினைக்கிறீங்க கேக்குறாங்க. பாத்துருவோமா? இந்த மாதிரி கேள்வி கேட்கப்படுறாங்க. எல்லாம் கவனிங்க. Though both gene therapy and enzyme replacement therapy helps to restore genetic defects, gene therapy is much better than enzyme replacement therapy. ஏன் சொல்ற பாக்குறீங்களா? Because in gene therapy, once the defective gene is repaired using a normal gene, the affected individual gains complete recovery. ஒரு deleterious ஒரு defective gene தூக்கி normal gene வச்சிட்டனா மொத்தமா அந்த individual safe. ஆனா ERT அப்படி இல்லடா. நீ என்ன பண்ணுவ, அந்த ரெஸ்பெக்டிவ் என்சைமா இருக்கலாம், புரோட்டீனா இருக்கலாம், அடிக்கடி பீரியாடிக் வைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது உனக்கு பெர்மனன்ட் கியூர் கொடுக்கவே கொடுக்காது. மாசம் மாசம் நீ அந்த என்சைம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இட்ஸ் வெரி வெரி நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். Moreover, when compared to gene therapy, enzyme replacement therapy is highly expensive. சுத்தம் அப்ப கண்டிப்பா எடுக்க முடியாது. So the answer is always gene therapy. சரியா? Somatic cell gene therapy and germline gene therapy difference பாத்துருவோமா? ஈஸி தான். சோ பாருங்க, somatic cell gene therapy அப்படினா என்ன? somatic அப்படினாலே body cells. Therapeutic genes transferred into the somatic cells. Introduction of genes into bone marrow cells, blood cells, skin cells இந்த மாதிரி. அதாவது செக்ஸ் செல்ஸ், ஜெர்ம் செல்ஸ் தவிர இருக்கிற மொத்த செல்ஸ் சோமேட்டிக் செல்ஸ் சொல்லுவோம். அவனுக்கு எல்லாத்துக்கும் நீ பண்ற ஜீன் தெரப்பி சோமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி. அவ்வளவு. ஜெர்மலைன் தெரப்பி என்ன? ஜெர்ம் செல்ஸ்க்கு. ஜெர்ம் செல்ஸ் அதிகமா செக்ஸ் செல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். Gene introduced into eggs and sperms. Heritable and passed on to relatives. As we discussed, வேஸ்ட் சொன்னாரு, டேய் சோமேட்டிக்ல நீ ஒரு சேஞ்ச் பண்ணினா அடுத்த தலைமுறைக்கு அது போகாது. ஆனா நீ இதுவே செக்ஸ் செல்ஸ்ல பண்ணினா கண்டிப்பா அடுத்த தலைமுறைக்கு போகும். அதான் கொடுத்துருக்கானுங்க. கிளியரா புரிஞ்சுதா? ERT is temporary effect. Very good, Ra. Correct. வேற ஏதாவது டவுட் இருக்காடா பசங்களா? Is it clear so far for everybody? பெர்மனண்டா ரெக்கவர் பண்ணும். பிளேக் தூங்க போறான் போல. ஆக்மெண்டட் ஜீன் தெரப்பி. ஆக்மெண்டட் ஜீன் தெரப்பினா உன்னோட அடிஷன் ஆஃப் ஜீன். ஆக்மெண்டட்னா ஆட்னு அர்த்தம். அதாவது நான் இந்த ஜீன் தெரப்பி பேசிக் ப்ரொசீஜர் சொன்னேன்ல, ஒரு டிஃபெக்டிவ் ஜீன் நார்மல் ஜீன் ஆட் பண்றேன், அது ஆக்மெண்டட் ஜீன் தெரப்பி. அவ்வளவுதான். நான் கால் பண்ண பிஸியா இருக்கேன். பிஸியா இருக்கா? கிளியர் சார். ஆமாடா, என்னையும் சேர்த்து அவனை பாத்துருங்க, அவனை முடிச்சுட்டுருங்க அவனை. சரியா? ஸ்டெம் செல்ஸ் ஈஸி. ஸ்டெம் செல்ஸ்னா என்ன? இன்னும் டிஃபரன்ஷியேட் ஆகாத ancestral cells or undifferentiated cells you call the stem cells. இங்க பார்க்கலாம், மல்டி செல் அனிமல்ஸ்ல பார்க்கலாம்.
என்ன வேலை, இவனுக்கு அன்டிஃபரன்ஷியேட்டா இருந்து எப்ப தேவைப்படுதோ அப்ப டிவிஷன்ஸை அண்டர்கோ பண்ணி பர்டிகுலர் திங்கை அச்சீவ் பண்ணுவாங்க. டெஸ்டினேஷன் பாருங்க. Stem cell research has the potential to revolutionize the future of medicine with the ability to regenerate damaged and diseased organs. இப்போ கிட்னி டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிட்னியில வச்சு நான் இந்த கிட்னியோட ஸ்டெம் செல்லை வச்சு நான் அதை ரெடி பண்ணிட்டேன்னா அந்த ஸ்டெம் செல்லை மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக கிட்னி உருவாயிடும். அப்போ என்னால் ஒரு ஆர்கனையே உருவாக்க முடியும். இவ்வளோ பெரிய விஷயம். ஓகே, ஸ்டெம் செல்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் செல்ஃப் ரினியூவல் அண்ட் எக்ஸிபிட் செல்லுலார் பொட்டன்சி. எக்ஸிபிட் செல்லுலார் பொட்டன்சி. Stem cells can differentiate into all types of cells that are derived from any of the three germ layers like ectoderm, endoderm, mesoderm. Okay? Simple கேள்விடா, simple கேள்வி. டேட்டா டே உடனே ஹாட்ஸ்பாட் போடு. மம்மி, டாடி, பிரதர், சிஸ்டர், யார் ஃப்ரெண்ட் யாருக்கா கூப்பிட்டு ஹாட்ஸ்பாட் போட்டுரு. சரியா? GMO, genetically modified organism. Easy question தான். குயிக்கா பாத்துருவோம். எஸ், நான் முடிச்சு கொடுத்துறேன். ஓகே, கவலைப்படாதீங்க. முடிச்சு கொடுத்துறேன். ஸ்டெம் செல்ஸ் எங்கிருந்து ஒப்டெயின் பண்ணுவோம் சார்? எங்க இருந்தாலும் பண்ணலாம்டா. ஒரு ஹியூமன் பாடில இருந்து நீ ஒரு ஸ்டெம் செல் எடுத்து அந்த ஸ்டெம் செல் நீ மல்டிப்ளை பண்ணலாம், டியூப்ளிகேட் பண்ணலாம். யூ கேன் டூ தட். இப்போ உனக்கு கிட்னி வளரணும்னா கிட்னில இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் நீ ஈஸியா எடுத்துக்கலாம். அந்த ஸ்டெம் செல்ஸ் நீ எடுத்து அந்த ஹியூமன்ல இருந்தாலும் என்ன பண்ண மல்டிப்ளை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ GMO, genetically modified, இது எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க? ஒரு அனிமல்ல ஒரு கேரக்டர் இல்லை, அப்போ நான் அந்த கேரக்டரை இன்சர்ட் பண்றேன். அந்த ப்ராசஸ் பேரு டிரான்ஸ்ஜெனிசிஸ். அந்த ப்ராசஸ் மூலமா நான் இன்சர்ட் பண்ற பொருள் பேரு டிரான்ஸ்ஜீன். கிடைக்கிறவன் பேரு டிரான்ஸ்ஜெனிக். சிம்பிள். டிரான்ஸ்ஜெனிசிஸ்ங்கிற ப்ராசஸ் மூலமா அந்த டிரான்ஸ்ஜீனை உள்ள அனுப்பிட்டேன். டிரான்ஸ்ஜீனை உள்ள அனுப்பணும்னு இப்போ வேணும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். அவன் பேர் என்ன? இப்போ திஸ் கை இஸ் நோன் ஆஸ் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல். சிம்பிள். 10 நிமிஷம் முடிச்சிடும். 10 நிமிஷம் முடிச்சிடும். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் முடிச்சிடலாம். உங்களுக்கு பிரெயின் தான் வேணுமா? இல்லாததே கேட்பாங்க. கரெக்டா, சூப்பரா. சரி, the foreign DNA that is introduced is called the transgene. Yes, இந்த terms மட்டும் பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். Transgene is transgene and you get GMO, nothing but transgenic animal. Simple. இதெல்லாம் ஈஸி கேள்வி. I know you guys know this. அடுத்த ஆர்கன் பாப்புலேஷன் பார்த்துருவோமா? Yeah, J and S shaped curve. ஈஸி டாடே. இந்த J shaped curve நான் ஈஸியா சொல்றேன் கேளுங்க. J shaped curve and S shaped curve. ஓகே, பார்த்துருவோமா? Yeah, J. Yes. இப்போ இந்த J shaped curveல என்ன ஆகும்னா இனிஷியல் டேஸ்ல இந்த curve ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு அடிப்படையான விஷயம் தான் ரிசோர்சஸ். இந்த J shape curveல என்ன ஆகும்? அன்லிமிட்டட் ரிசோர்சஸ் இருக்கும். ஓகே, நீ என்ன பண்ற? ஒரு பாக்டீரியல் கல்ச்சர் வச்சிருக்கடா, நல்ல ஃபுட் வச்சுட்டு லைட்டா பாக்டீரியா போடுறது. பாக்டீரியா என்ன பண்ணும்? உடனே எல்லாம் பயங்கரமா சாப்பிட்டு ஒன்னும் சேவ் பண்ணாம பயங்கரமா வளர்ந்து நிற்கும். ஃபாஸ்டா வளரும். ஏன்னா நிறைய ஃபுட் இருக்கு. சாப்பிட்டு 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 வளர 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 வளர்ந்து நிற்கும். இப்போ வளர முடியல. ஏன்? ஃபுட்டு முடிஞ்சிருச்சு. அப்போ ஸ்டாக்னன்ட் ஆயிடும். பாருங்க, பாப்புலேஷன் இன்க்ரீசஸ் ராபிட்லி and exponentially and stops suddenly due to environmental stress. யார் இந்த environmental stress? ரிசோர்சஸ் சொல்றாங்க. அவ்வளவுதான். இங்க அப்படி இல்லை. இங்க ஸ்டார்டிங்லேயே ரிசோர்சஸ் கம்மியாக நல்லா தெரியும் உனக்கு. நம்ம நல்லா சாப்பிட்டா நம்ம ஜென்ரேஷன் வாழ முடியாது. ஸோ கம்மியா இருக்கிறத கம்மியா சாப்பிடணும்னு சொல்லிட்டு கம்மியா சாப்பிட்டு வளருவான், ஸ்லோவா வளருவான். அண்ட் தென் ஒரு கட்டத்தில் ரிசோர்சஸ் வந்து ஃபுல்லாக ஆரம்பிக்கும். அப்போ ராபிட் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பியும் ரிசோர்ஸ் கம்மியாக தெரிஞ்சோன்னா திருப்பியும் ஸ்லோ ஆயிடும். இந்த மாதிரி ஸ்டேபிளாக போய்கிட்டே இருப்பான். ஸ்லோ ஹை ஸ்லோ ஹை ஸ்லோ ஹைன்னு போயிட்டு எஸ் ஷேப்ல ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, இங்க என்ன ஆகும்? இவனுங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சோத்துக்கு வழி இல்லாமல் பேட் செத்துருவானுங்க. பாப்புலேஷன் இன்க்ளைன்ஸ் டியூ டு மொர்டாலிட்டி, மாஸ் மொர்டாலிட்டின்னு சொல்லுவோம். இன்செக்ட்ஸ்ல அப்படிதான். இன்செக்ட்ஸ் குரூப்பா ஒரு நல்லா சாப்பிடுவானுங்க. ஃபுட் இல்லைன்னா எல்லாமே செத்துருவானுங்க. ஸ்மால் மேமல்ஸ் அப்படி இல்லை. அவனுக்கு தெரியும் ரிசோர்சஸ் இல்லை, ஸோ கம்மியாக சாப்பிடணும், கம்மியாக வாழணும்னு தெரியும். அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து பல ஜென்ரேஷன் உயிரோடு இருக்கும். இப்போ எதுலேருந்து என்ன புரியுது? கம்பல்சரியா நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்கணும். சேவிங்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? கம்பல்சரி கேட்டாங்களா? பாத்தீங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? அடுத்து பார்த்துருவோம்டா. ஃபேக்டர்ஸ் that drive habitat loss. பார்த்துருவோமா?
So natural habitats are destroyed for the purpose of settlement. Agriculture, mining, industries and construction of highways. என்ன பண்றாங்க இந்த இடத்துல? நேச்சுரல் ஹேபிட்டட்டை மனிதர்கள் பயன்படுத்தணுங்கிறதுக்காக, மனிதர்களுக்காக செல்ஃபிஷா பண்றதுக்காக எல்லாத்தையும் அழிக்கிறதா மெயின் விஷயம். சரியா? ஓகே. ஹாய் சார், ஹலோ ஹலோ சுரேஷ், சுமா ஹலோ. எஸ். ஸோ அதனால என்ன ஆகும்? ஸ்பீஷியஸ்க்கு வேற வழி இல்லை, வாழ்றதுக்கு இடம் இல்லை, வெளியே போகும். அப்படி போகும்போது அவனுக்கு என்ன, நம்ம ஒன்று அவனுக்கு கொண்டுடுறோம், இல்லை பட்னியில் இறந்துடுறானுங்க, இல்லை நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறானுங்க, ஆனால் கடைசியாக மனிதர்கள்னால இறந்துடுறாங்க. இதுதான் விஷயம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ an easy question, everybody can answer I believe. ஏலியன் ஸ்பீஷியஸ் இன்வேசிவா இருக்கிறதுனால என்ன பெரிய த்ரெட்? அதாவது நீங்க நினைக்கிற ஏலியன் இல்லை, அப்படின்னு நினைச்சுக்கலாம். இப்போ நீங்க இங்க வாழ்றீங்க, திடீர்னு ஏலியன் வரோம், அதனால உங்களுக்கு பாதிப்பு இருக்கா? யோசிங்களா. ஏலியன் ஸ்பீஷிஸ் வரனால உங்களுக்கு பாதிப்பு இருக்கா? நாளைக்கே ஒரு 10 ஸ்பேஸ்ஷிப்ல ஒரு 1000 ஏலியன்ஸ் வராங்க நீ வர இடத்துல, அப்போ உனக்கு பிரச்சனையா இருக்குமா இல்லையா? யோசி. சுகஸ்ரீ அந்த 17th சாப்டர் வந்து நம்ம ஆக்சுவலி 28ஆம் தேதி காலையில் லைவ் போகிறோம். கண்டிப்பாக வந்துருக்கா? சரியா? லைவ் போகல, அது இன்னும் சின்ன ஒரு டெக்னிக்கல் கிளிஷ்னா அது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து 17th சாப்டர் வந்து 28ஆம் தேதி காலையில் போக போகிறோம், வந்துருக்கேன். சரியா? எஸ். பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு? ஏடா டே, நீ வாழ்ற இடத்துல உனக்கு போட்டியா இன்னொருத்த வந்து வாழும்போது உன்னால எப்படி வாழ முடியும்? That is the problem. Same happened here. Exotic species of organism often introduced unintentionally, தெரியாம பண்றானுங்க ஆர் வேணும் பண்றானுங்க. எதுக்கு? கமர்ஷியல் பர்பஸ்க்கு. இன்னும் ஈஸியா சொல்ற பாருங்க, திலேப்பியா ஃபிஷ் இருக்கு. ஓகே, இது என்ன பண்றானுங்க? சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இறக்குமதி பண்றானுங்க. ஏன்? ஏன்னா நல்ல ப்ரொடக்டிவிட்டி. மீன் சாப்பிட்ற இடத்துல இது விட்டா வியாபாரம் பிச்சுக்குங்கிறதுக்காக எடுக்கிறானுங்க. எங்க? கேரளாக்கு அனுப்புறானுங்க. அப்ப கேரளாக்குள்ள இருக்கிற அந்த கேரளாவோட நேட்டிவ் ஃபிஷஸ் எல்லாம் அழிஞ்சு போக ஆரம்பிக்கும். ஓகே, Continenus dubious and labiocontius லோக்கலா எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல காணோம். எதனால? இந்த பர்டிகுலர் ஃபிஷ்னால. இதான் பிரச்சனையே. சரியா? So Amazon siphon cattlefish is responsible for destroying the fish population wetland of Kolkata. கொல்கட்டால இது மாதிரி இறக்குமதி பண்ணி கொண்டானுங்க. ஸோ இது எல்லாமே இதான் விஷயம். புரியுதா? கிளியர்? அதாவது ஏலியன் ஸ்பீஷிஸ் உள்ள கொண்டு வந்து நேட்டிவ் ஸ்பீஷிஸை அழிக்கிறது. பண்ணிடாதீங்கடா. சரியா? ஃபியூச்சர்ல ஃபார் ப்ரீடிங் காம்படிஷன் டெவலப். கரெக்ட். அவங்க நம்மள டெஸ்ட் பண்ணுவோம். வெரி குட். ஸோ ஃபியூச்சரில் நம்ம மார்ஸ் ஏலியன்ஸோட வார் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. உண்மையா தம்பி? நம்ம ஏலியன்ஸ் கூட சண்டை போடுற அளவுக்கெல்லாம் பெரிய ஆள் இல்லை. புரியுதா? சண்டை போடுறதுக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு எனர்ஜி வேணும்லடா, மினிமம் ஒரு கெப்பாசிட்டி வேணும்ல. இமேஜின் ஏலியன்ஸ் ஆர் சுப்பீரியர் டு அஸ். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட சொல்லணும் கூட அவசியம் இல்லை. நைட்டோட நைட் நம்ம தூக்கிடுவானுங்க. சரியா? அதெல்லாம் நம்ம நின்று சண்டை போடுற அளவுக்கு நிற்க மாட்டானுங்க, பார்க்க சுற்றுவானுங்க. சரியா? ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். கரெக்டா? ஓகே சார், தேங்க்யூ சார். எஸ், ஓகே ட்ரேக். எஸ், சூப்பர்ரா, ஃபைன். சில டாப் கைஸ் இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, மேபி நீங்கள் ஹையர் கிளாஸ் படிப்பீங்க. சில பேர் கிளைம் பண்ணுறாங்க, என்னால் ஏலியன்ஸ் கிட்ட பேச முடியும், நீங்கள் கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் காசு ஏமாற்றிருக்காங்க. எனக்கு சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் சொல்கிறேன். அதனால் நான் என்ன சொல்லுவேன், டே மனிதர்கள் வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு டெவலப்டு ஸ்பீஷிஸ், அதுக்குன்னு பயங்கர டெவலப்டு இல்லை. சரியா? ஒரு ஏலியன் கிட்ட நீ பேசணும்னா நீ நினச்சா பார்த்தது, அந்த ஏலியன் அதை நினைக்கணும். இஃப் தேர் இஸ் சம்திங் லைக் தட் எக்ஸிஸ்டிங். ஸோ யூ கான் டெல் தட் ஐ கேன் கம்யூனிகேட் வித் ஏலியன். ப்ரொவைடர் எனக்கு கொஞ்சம் காசு கொடுன்னு சொல்லி நிறைய பேர் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஐ எம் டாக்கிங் அபவுட் பிக் ஷார்ட் பீப்புள்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இட் இஸ் ஃபைன், இஃப் நாட் லீவ் இட். இட் இஸ் டேஞ்சரஸ். ஓகே, ஸோ கிவ் த நம்பர் ஆஃப் நேஷனல் பார்க்ஸ் இன் இந்தியா, நேம் எனி டூ ஆஃப் தேம் ஆஃப் தமிழ்நாடு. எவ்வளோ இருக்கு நமக்கு தெரியும், 104 நேஷனல் பார்க்ஸ் இருக்கு. அதுல 2 யாரு? கிண்டி நேஷனல் பார்க் சென்னை அண்ட் முதுமலை நேஷனல் பார்க் நீல்கிரிஸ். ரெட் லிஸ்டால என்ன பிரச்சனை? ரெட் லிஸ்ட் வந்து நமக்கு எக்ஸ்டிங்க்ட் ஆகிற ஸ்பீஷிஸோட மொத்த டேட்டாவே அனுப்பும். ஓகே, எக்ஸ்டிங்க்ட் ஆக போகிற ஸ்பீஷிஸோட மொத்த டேட்டாவே அனுப்பும். அப்போ அது இருந்தால் மட்டும் உனக்கு என்ன ஆகும்? அவேர்னஸை கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அவேர்னஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்து அதை ஐடென்டிஃபை பண்ணி ஸ்பீஷிஸை காப்பாற்றணும். அதுக்கு தேவையான ஐடியா கொடுக்கணும்.
ப்ரிசர்வேஷன் பண்ணணும் அண்ட் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ்க்கு சைன் பண்ணி எல்லாரையும் புரிய வச்சு பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கணும். புரிஞ்சுதா? அதுக்கு முதல் ஏலியன்ஸ் இருக்கணும். இருந்துச்சுன்னா இருக்குது நமக்கு எப்படி தெரியும்? ஓகே, ஜீன் பேங்க்ஸ் பார்த்துருவோமா? ஜீன் பேங்க்ஸ் ஆர் டைப் ஆஃப் பயோ ரிபாசிட்டரி. ஒரு பேங்க்ல என்ன இருக்கும்? கடன் இருக்கும் சார், தெரியும் இந்த மாதிரி காமெடி பண்ணுவீங்கன்னு. ஆனா கடன் இருக்காது, சில பல சேவிங்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஜீன் பேங்க்ஸ் இங்க என்ன பண்றோம்? we are going to store, we are going to save. Okay, yes, seeds of different genetic strains of commercially important plants can be stored for long periods. யாரெல்லாம்? seed banks, gametes, இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் என்ன பண்ணலாம்? அழகா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகே, அது எக்கனாமிக்கலா இல்லாட்டியுமே எனக்கு அது பயாலஜிக்கல் வெல்த்துக்காக நான் அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், தேவைப்படலாம். ஓகே, the number of feasible species required to be saved from extinction for exceeds the conservation efforts. நீ என்ன பண்ற? இந்த ஸ்பீஷிஸை சேவ் பண்றதால உன்னோட கன்சர்வேஷன் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா நிக்கும். clear? stem banks is also available. Okay, people donate. கோவிட் டைம்லலாம் பயங்கர டொனேஷன் இருந்துச்சு ஸ்டெம் பேங்க்ஸ்க்கெல்லாம், பயங்கரமா பண்ணாங்க. பட் I was not able to do that. Yes, we are almost at the end. What effect can fertilizer runoff have on aquatic ecosystem? Padroma. When runoff from land containing nutrients reaches water bodies, என்ன சொல்ல வராங்க? மழை தண்ணி இந்த அடிச்சுற தண்ணியில நிறைய நியூட்ரிஷன் இருக்கும். இது என்ன ஆகும்? மண்ணால அப்சர்வ் பண்ண முடியாம நேரா வாட்டர் பாடிக்குள்ள ஏறிடும். சரி, நல்லதா இருக்கே, சரி நல்ல நியூட்ரிஷன்ல வாட்டர் பாடிக்குள்ள ஃப்ரீயா போகுதே, நல்லன்னு யோசிப்பீங்க. அப்படி யோசிக்காதீங்க. இந்த இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? இந்த நியூட்ரிஷன்ல உள்ள போய் தேவையே இல்லாத ஆல்கே பயங்கரமா உருவாகி ஃபிஷ், ஃபைட்டோ பிளாங்டன், ஜூ பிளான்ஸ் அவனுக்கு எதுக்குமே ஃபுட்டு போகாது. இதுதான் ஆல்கல் பூம் ஆர் யூட்ரிஃபிகேஷன். சரியா? எஸ், யூட்ரிஃபிகேஷன். புரிஞ்சுதா? அதாவது தேவையில்லாத பொருள் நியூட்ரிஷன்ஸ் எடுத்து பயங்கரமா வளரும். அதுக்கு ஒரு கோயில் கட்டிடுவாங்க, கண்டிப்பா கட்டிடுவாங்களா? How can we control eutrophication? Easy. பாருங்க, eutrophication can be controlled by reducing the use of fertilizers in agriculture lands. நீ fertilizers கம்மி பண்ணும்போது ஆப்வியஸா fertilizer ஜாஸ்தியா இருக்காது. fertilizer ஜாஸ்தியா இல்லைன்னா மழை தண்ணி எல்லாம் அடிச்சு வரும்போது fertilizer தண்ணியில இருக்காது. fertilizer அந்த தண்ணியில் இல்லைன்னா ஆல்கல் வளராது. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, அப்ப பிளான்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அழகா அது நீட்டா இருக்கும். புரிஞ்சுதா? Yes, I think this is the last question. How air pollution can be controlled? எப்படி பண்ணலாம் தம்பிங்களா? Trees are the best remedy, no compromise. ஏன் என்ன பண்றானுங்க? CO2ங்கற அந்த பொல்யூஷனை அழகா உறிஞ்சிருவானுங்க. ஓகே, எல்லா கேஸையும் தேவையில்ல கேஸை எடுத்துருவானுங்க. ஃபாரஸ்ட் வந்து கார்பன் சிங்க் ஆக்ட் ஆகுது. ஒரு சிங்க்ல நிறைய தண்ணி வேஸ்டாக ஊத்துறோம்ல, அந்த மாதிரி இந்த சிங்க் ஃபாரஸ்ட்டுக்குள்ள எல்லா CO2 அப்சர்வ் ஆயிரும். அண்ட் இட்ஸ் ஆல்சோ லங்ஸ் ஆஃப் பிளானட். இது அமேசான் ஃபாரஸ்ட் ஞாபகம் இருக்கா? எஸ். அடுத்து பாருங்க, தி கேட்டலிட்டிக் கன்வர்ட்டர்ஸ் இன் வெஹிக்கிள்ஸ் ஹெல்ப்ஸ் ரெடியூஸ் பொல்யூட்டிங் கேஸஸ் டிராஸ்டிக்கலி. டீசல் எக்ஸாஸ்ட் ஃபில்டர்ஸ் இன் ஆட்டோமொபைல் கட் பார்ட்டிகுலேட்ஸ். இதெல்லாமே இதெல்லாம் பேசிக் திங்ஸ் தான்டா. நீங்க உங்களோட ஏர் பொல்யூஷனை கம்மி பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே பண்ணலாம். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், பேசிக் திங்ஸ் தான். காஸ்ட் எஃபெக்டிவ் ஏர் பொல்யூஷன் ட்ரீட்மெண்ட் இருக்கு. என்னது? வீட்டுக்குள்ளேயே மரம் வளர்க்குறது அண்ட் ஃபில்டர்ஸ் நல்லா யூஸ் பண்றது, அதுவும் பயோ ஃபில்டர் யூஸ் பண்றது, இப்பெல்லாம் பண்றதுனால ஏர் பொல்யூஷன் பயங்கரமா கம்மியாகும். ஓகே, ஸோ டெல்லியில அவஸ்தப்பட்டிருக்கிற ஏர் பொல்யூஷன் நம்ம ஊருக்கு வரக்கூடாதுன்னா நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். இப்பவே யோசிச்சு அதுக்கு செயல்பட ஆரம்பிக்கணும். ஒரு மரத்தை வள, ஒரு பிளான்ட்டை வள, வீட்டில் வளர எவ்வளோ ஸ்னேக் பிளான்ஸ் இருக்கு, எவ்வளோ மணி பிளான்ஸ் யூ கேன் க்ரோ இன் ஹோம். ஸோ யூ டூ இட். ஓகே, வெரி ஈஸி. என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங்ல ஸ்கோப் இருக்கான்னு கேட்டா ஃபண்டு வேணும் அதுக்கெல்லாம். ஓகே, கண்டிப்பா ஸ்கோப் இருக்கு, ஆனால் அதுக்கெல்லாம் ஃபண்டு வேணும். ஸோ அதுக்கெல்லாம் ஃபண்டு இருந்தால் தான் ஸ்கோப் இருக்கும். ஃபண்டு இருக்கா இல்லையான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஸோ XPL ஆஃப்லைன் கிராஷ் 27 மிஸ் பண்ணாதீங்கடா. 10,000 rupees கையில் எடுத்து வாங்க. ஒரு மாசத்துல படிங்க, நீட்டாக மேக்ஸிமம் ஸ்கோரை என்ஹான்ஸ் பண்ணுங்க. சரியா? அடுத்து எக்ஸாக்ட் ஸ்காலர்ஷிப் 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வாங்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் எழுதியிருக்கணும். ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி சண்டே நடக்குது.
அண்ட் எல்லா சாட்டர்டே ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இருக்கு. யாருக்கு? 10th 11th 12th. சரியா? மறந்துடாதீங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ். கால் திஸ் நம்பர் அண்ட் கெட் இட் டன் as soon as possible. ஓகே. ஸோ பசங்களா ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? செஷனை மைண்ட் பண்ணிடுவோமா? 7:15 10 minutes முடிச்சு கொடுத்துட்டேன். ஓகே. டேய் நான் இப்போ ஒன்று சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு ரெகுலர் லைவ் அட்டன் பண்ணுங்கடா. யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ட்ரஸ்ட் மீ, இட் வில் ஒர்க். யூ வில் கெட் குட் மார்க்ஸ் அண்ட் யூ வில் டெல் எஸ் பிகாஸ் ஆஃப் Xylem ஸ்டேட் போர்ட் சேனல் ஐ காட் குட் மார்க்ஸ். கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஆனால் தயவு செஞ்சு லைவ் ரெகுலர் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? கண்டிப்பாக பண்ணிடுறேன், கண்டிப்பாக பண்ணிடுறேன். ஓகே, கண்டிப்பாக பண்ணிடுவோம். டெக்ஸ்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த கொஸ்டின் பேப்பர் ஆரம்பிச்சிடும்டா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் சாம்பிள் கொஸ்டின் வில் டிஸ்கஸ். நிறைய பார்க்கலாம். நீங்க வந்தா மட்டும் போதும் எனக்கு. நீங்களாம் வந்து வர ரெடினா கண்டிப்பா பார்ப்பேன். ஓகே, ஓகேடா. So then take care my students. Stay hydrated, stay healthy. Bye bye.